சாதாரண வேலை பார்க்குற ஆளாக இருக்கலாம், பெரிய தொழிலதிபராக இருக்கலாம், சின்ன பொறுப்பில் இருக்கிற ஒரு ஆளாக இருக்கலாம், மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிற ஒரு ஆளாக இருக்கலாம். நான் சொல்கிறேன், இனி நீங்கள் நன்மை தீமை அறியத்தக்க கனியில் அல்ல, சோயே லைஃப்ல இனி அந்த பிசினஸ் பண்ண போறீங்க. சோயே லைஃப்ல அந்த வேலையை நீங்க செய்ய போறீங்க. இது பாருங்க, 24 ஹவர்ஸ்ல, ஒரு வாரம் எடுக்கும் என்று சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் 24 ஹவர்ஸ்ல நடந்து முடியும். ஒரு காரியத்தை போய் இது சரியா தப்பான்னு பார்த்து அறிஞ்சு செய்யற ஒரு அறிவு, இதுல என்ன ஆயிருது? ரிசல்ட் பாஸும் ஆகலாம், ஃபெயிலும் ஆகலாம், நன்மையும் இருக்கலாம், தீமையும் இருக்கலாம். ஒரு ரிசல்ட் இதுவா அதுவா தெரியாதுப்பா அப்படின்ட்டாரு. ஆனா இங்க ஒரு அறிவு இருக்கு, குமாரனை குறித்த ஒரு அறிவு 100% பாசிட்டிவ் ரிசல்ட் தருகிற சோயே லைஃப், நித்திய ஜீவனினால் உண்டாகிற சக்சஸ்ஃபுல் லைஃப், தொட்டதெல்லாம் தொடங்குகிற நித்திய ஜீவன் இதுல ஆபரேட் ஆகும். இந்த அறிவை பிடிச்சுக்கோ அப்படிங்கிறார். நீங்க ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணிட்டா, நீங்க நிர்ணயம் பண்ணதா இருக்கலாம், அல்ல தேவனே உங்களை நிர்ணயிக்க பண்ணுகிற விஷயமா இருக்கலாம். ரெண்டுமே இருக்கு. ஒரு தாத்தாக்கு ஆண்டவர் நிர்ணயம் பண்ண சொல்றார். தாத்தாக்கு ஒரே ஏக்கம், இஸ்ரவேலுடைய ரட்சிப்பை நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி. சிமியோன் அப்படின்னு சொல்லி ஒரு தாத்தா பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு சொல்லிட்டாரு, இவன் தீர்மானம் பண்ணா ஒரு நோக்கத்தை முடிவு பண்றான் பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, நோக்கத்தை முடிவு செய்யுங்கள். ஒரு நோக்கம் முடிவாயிட்டுன்னா பார்த்தா அடுத்து என்ன வருது அப்படின்னு சொன்னா, கன்ஃபர்மேஷன் வருது. அந்த நோக்கத்துக்கான கன்ஃபர்மேஷன் வருது. என்ன கன்ஃபர்மேஷனு? ரட்சணியத்தை பார்க்குற வரைக்கும் நீ கண்ணை மூட மாட்டே அப்படின்ட்டார். இயேசுவை நீ பார்க்குற வரைக்கும் கண்ணை மூட மாட்டே அப்படின்ட்டார். நான் சொல்றேன், ஒரு காரியத்தை நீங்க நிர்ணயம் பண்ணிட்டீங்கன்னா அதை பார்க்குற வரைக்கும் உங்கள் கண் மூடுவது இல்லை. ஏமே, பார்க்குற வரைக்கும் கண்ணை மூட மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. அதில் ஒரு கன்ஃபர்மேஷனை ஆவியானவர் கொடுக்குறாரு பாருங்க. ஆமா அப்படிங்கிற உறுதிப்பாடை தேவன் சொல்றாரு. உங்க தீர்மானத்துக்கு ஏற்ற வார்த்தை என்ன பண்றாரு? ஆண்டவர் தர்றார். தீர்க்க தரிசனமா தர்றார், வாக்குத்தத்தமா தருகிறார், ரீதியில என்ன பண்றாரு? பேசுறாரு. அப்படி நீங்க தீர்மானம் பண்ணிட்டீங்க, ஒரு கன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா அடுத்து நடப்பது என்ன அப்படின்னா, கைடன்ஸ் வரும் பாருங்க, ஆலோசனை வரும். உங்களை தேடி ஆலோசனை வரும். பரிசுத்த ஆவினால ஏவப்பட்டு என்ன பண்றான்? தேவாலயத்துக்கு போறான். ஆமா, தீர்மானம் இருந்தா ஆலயத்தை நோக்கி ஓடி வந்துருவாங்க. ஏமே, தீர்மானம் இல்லைன்னா ஆலயத்தை ஓப்பிடிக்க தோணும். நீங்க வந்திருக்கும் போதே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தீர்மானம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு டெசிஷன் இருக்குன்னு அர்த்தம். நீங்க தோத்து போக மாட்டீங்கன்னு அர்த்தம். ஏமே, ஹல்லேலூயா. ஆம், நீங்க தோத்து போக மாட்டீங்க. உங்கள் ரட்சணியத்தை உங்கள் கைகளில் நீங்க ஏந்தாம, தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க தீர்மானிச்ச காரியங்கள், உங்களுக்கு நடக்கணும்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்ட காரியங்கள், இதெல்லாம் அந்த ரட்சணியத்தை மாம்சமா கையில வாங்காம நீங்க முடிக்க போறது இல்லை. இந்த வருஷத்தை நீங்க முடிக்க போறது இல்லை. ஏமே, ஹல்லேலூயா. அந்த வருஷத்தை முடிக்க போறது இல்லை. ஏற்கனவே போன வாரம் சொல்லியாச்சு, நான் 2 மாசமும் சாட்சிகளின் மாசம், விடுறதா இல்லை பாருங்க. ஏன்னா நான் தீர்மானம் பண்ணிட்டேன், எனக்கு தேவன் கன்ஃபர்மேஷனை தந்துட்டாரு. ஆக இந்த மாதம் முழுக்க சாட்சிகள் எழும். ஏமே, ஆமா. போன மாசம் தீர்மானம் பண்ணிச்சு, என்ன செலிப்ரேஷன் உண்டாகும்னு தீர்மானம் பண்ண பாரு. இந்த மாசம் கொளுத்துன்னு கொளுத்திக்கிட்டு இருக்கோம். செலிப்ரேஷனுக்கு மேல செலிப்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கு. பர்த்டேயே பெரிய லெவலுக்கு செலிப்ரேஷனா இருந்துகிட்டே இருக்கு. இந்த செலிப்ரேஷன் முடியாது. ஏமே, நான் சொல்லுங்க, செலிப்ரேஷன் முடியாது. ஆமா, அடுத்து சீக்கிரமா வீடு பால் காய்ச்சுவோம். ஏமே, அடுத்து சீக்கிரமா வாகனத்தை வாங்குவோம். அடுத்து சீக்கிரமா இன்னொரு இடத்துக்கு போவோம், ரிப்பனை வெட்டுவோம், ஏதோ தொடர்ந்து மீட்டிங்கை நடத்துவோம், பெரிய பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க. ஏதோ ஒன்று தொடர்ந்து செலிப்ரேஷன் இந்த இடத்துல உண்டாயிட்டே இருக்கும் பாருங்க. தீர்மானம் பண்ணிட்டா தேவன் அதை உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறாரு, அதற்கு ஆலோசனையும் தருகிறவராக இருக்கிறார். ஆமென். ஆராபா ஷட்டகம் படரதலபா. பாருங்க, லூக்கா 2. இது செய்தி கிடையாது, இது இப்போ தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை.
லூக்கா 2 பாருங்க, 27வது வசனம். அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்துக்கு வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவனை உள்ளே கொண்டு வருகையில், என்ன சொல்லுங்க, ஆவியின் ஏவுதலினாலே. ஹோலி ஸ்பிரிட்டுடைய வேலை என்னன்னா, தி ஸ்பிரிட் ஆஃப் கவுன்சில், ஆலோசனையின் தேவன் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த கூகுள் மீட்லலாம் அந்த 7 ஆவிகளை பற்றி நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி பிளட் ஆஃப் ஜீசஸை பற்றி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ கூகுள் மீட்டில் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைம் இருந்ததுன்னா இல்லை, டைம் எடுத்தனாலும் என்ன பண்ணுங்கள், கூகுள் மீட்டை மிஸ் பண்ணாமல் கலந்துக்கோங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான காரியங்கள் அதில் நடந்துகிட்ருக்கு. அதிலலாம் தொடர்ந்து இந்த 7 ஆவிகளை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 ஆவிகளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். வர்ற நாட்களில் அதை பேச போகிறோன்னா இல்லை ஆவியினால் ஏவி வேறு ஏதாவது பேச போகிறோன்னாங்கிறது தெரில. பட் இதுவரைக்கும் நடந்த சீரியஸ் எல்லாமே பயங்கரமான என்கவுண்டர் சம்பவித்த காரியங்கள். எல்லா புதன்கிழமையும் சாயந்தரம் 6 மணிக்கு ஷார்ப்பாக அது நடக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், கலந்துக்கிடலாம். ஓகே. ஹோலி ஸ்பிரிட் வரும்பொழுது என்ன பண்ணுறாரு, நீங்கள் தீர்மானம் பண்ணதுக்கு தோதுவான ஆலோசனையை உங்களுக்கு அளிக்கிறார். நீங்கள் எங்கே போகணும் அப்படிங்கிற ஆலோசனை என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். ஆலோசனையினால் என்ன பண்ணுறாரு, இவர் அழைத்து கிளம்பி போகிறார். அங்கே இயேசுவை தூக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, மரியாளும் யோசேப்பை என்ன பண்ணுறாங்க, இயேசுவை தூக்கிட்டு வராங்க. இவர் கரெக்டாக இயேசுவை கண்டுபிடிக்கிறார். யார், தாத்தா வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறார். எருசலேம் அந்த சர்ச் ரொம்ப பெரிய சர்ச் பாருங்க, அந்த ஆலயம் பெரிய தேவாலயம். அங்கே நிறைய குழந்தைகளை கூப்பிட்டு வந்திருப்பாங்க, நிறைய பேரை தூக்கிட்டு வந்திருப்பாங்க, நிறைய காரியங்கள் நடந்திருக்கும். எப்படி கரெக்டாக இயேசுவை கண்டுபிடிச்சி தூக்குறாரு இவர். இப்போ பிக்சர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இயேசுடைய பிக்சர், மரியாள் பிக்சர்லாம் பார்த்தா தலையில் ஒரு ஒளிவட்டம் தெரியும் பாருங்க. அந்த மாதிரி எதுவும் ஒளிவட்டம் தெரிஞ்சுதான்னு பார்த்தா அப்படிலாம் தெரியல. அப்படிலாம் தெரிஞ்சிருந்ததுன்னா ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சுது, அதை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணி இவர் போனாருன்னு சொல்லி தெளிவாக வேதம் பதிவு பண்ணியிருக்கும். லூக்கா டாக்டர் ரொம்ப ஞானமான ஆள், சும்மா எழுத மாட்டார் பாருங்க, படித்தவர். அவருக்கு தெரியும் எதை அற்புதமாக சொல்லணும் அப்படின்ட்டு. மிகைப்படுத்தலாம் அவர் பேச மாட்டார், ரொம்ப ஜெனுவனான ஆள். தேவையில்லாத கதைகள்லாம் விட மாட்டார் பாருங்க. அதனால் பின்னாடி ஒளிவட்டம்லாம் தெரியல, மரியாளுக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம், இதெல்லாம் தெரியல பாருங்க. தி ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், எல்லாரும் சொல்லுங்க, ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், உணர்வின் ஆவி, இது ஆக்டிவேட் ஆகுது பாருங்க. கரெக்டாக எங்கே இருக்கு விஸ்டம், இது ஒரு விஸ்டம் பாருங்க. நமக்கு தேவையானது நம்ம கையில் சிக்கும்படியா, அது எங்கே இருக்குங்கிறத தேடும்படிக்கு ஒரு ஸ்பிரிட் உள்ள ஆக்டிவேட் ஆகுது. ஏமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த 2 ஆவிகளும் இந்த இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் செயல்பட போது, தி ஸ்பிரிட் ஆஃப் கவுன்சில், நீங்கள் தீர்மானம் பண்ணதுக்கு எங்கே போகணுங்கிற ஆலோசனையும், அது எங்கே இருக்குது, அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்கிற ஞானத்தின் ஆவியும் உங்களுக்குள்ள இன்றைக்கு செயல்படட்டும். ஏமே ஹல்லேலூயா. பார்த்தா கரெக்டாக கையில் வாங்குறாரு பாருங்க, ரட்சணியத்தை வாங்குறாரு. என்னமோ சொல்கிறாரு அந்த அம்மாட்ட, என்ன சொல்கிறாரு, அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜாதிகளாகிய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். என்ன சொல்லுங்க, இரட்சணியத்தை. இது தீர்க்க தரிசனம், நல்ல கையை தட்டி வாங்குங்க. இரட்சணியத்தை உங்கள் கண்கள் காணும். ஆமென். இரட்சணியத்தை உங்கள் கண்கள் காணும். மறுபடியும் சொல்ற, இரட்சணியத்தை உங்கள் கண்கள் காணும். சொல்லிக்கிட்டே இருக்கணும் பாருங்க. இதெல்லாம் இப்போ அடுத்த ப்ராஃபஸி வந்திருக்குது இல்லையா. முதல்ல என்ன சொல்லியிருந்தேன், இழந்ததை பார்க்கிலும் மீட்கப்படுகிறது அதிக ருசி உள்ளதாக இருக்க போகுது. அது ஒன்று எடுத்துக்கிடணும். இப்போ இதை எடுத்துக்கிடணும். எல்லாமே பார்த்தது தான், கேட்டது தான். இல்லை சொல்லுங்க, எல்லாம் பார்த்தது தான், கேட்டது தான். ஆனால் இன்னைக்கு ரிசல்ட்டோடு அனுபவிக்க போகிறேன். ஏமே இன்னைக்கு ரிசல்ட் உண்டாக போகுது. இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது அப்படிங்கிறார். அடுத்து, அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள் அப்படின்ட்டு இருக்கு பாருங்களேன். 33வது வசனம். ஆச்சரியப்பட்டார்கள்னு இதில் தமிழில் வந்துருக்குது. ஆனால் மூல பாஷையில் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், வெடவெடத்து போயிட்டாங்க அப்படின்ட்டு இருக்கு. வெடவெடத்து போயிட்டாங்க, விரைச்சு போயிட்டாங்க எம்பாங்க பாருங்க, சாக்காயிட்டாங்க அப்படின்ட்டு. மரியாள் சாதாரணமான ஒரு லேடி கிடையாது பாருங்க. மரியாள் பயங்கரமான ஆள். ஆனால் நம்ம அதை ஆர்சிக்கு கொடுத்துட்டோம்.
ரோமன் கத்தோலிக் சர்ச்சுக்கு மரியாதை கொடுத்துட்டு வந்தனால அவங்க மரியே தூக்கி பிடிச்சி கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம தூக்கி பிடிச்சி கொண்டாட தவறிட்டோம் பாருங்க. பரவதுக்கு போனால் யாரை பார்க்க போகிறேன் அப்படின்னு கேட்டால் ரூத்தை பார்க்க போகிறேன், எஸ்தரை பார்க்க போகிறேன் அப்படிம்பாங்க. மரியாதை வேறும் டீலில் விட்டுருவாங்க பாருங்க. ஆனால் மரியாதை தான் இருக்கிறதுலே பைபிளில் பவர்ஃபுல்லான ஒரு லேடி. ஏமே, ஸ்திரீகளுக்குள்ளே பாக்கியவதி. இந்த ஒரு பேர் அவளுக்கு மட்டும்தான் இருக்கு பாரு. ஸ்திரீகளுக்குள்ளே, எல்லாரும் சொல்லுங்க, ஸ்திரீகளுக்குள்ளே பாக்கியவதி. மரியாளுக்கு அப்புறம் இந்த பேர் என் மனைவிக்கு தான். நீங்க உங்க மனைவி பேரை சொல்லிக்கோங்க. எங்க அம்மாவுக்கு தான் ஸ்திரீகளுக்குள்ளே பாக்கியவதி, என் பிள்ளைக்கு தான் ஸ்திரீகளுக்குள்ளே அவள் பாக்கியவதி. நம்ம சர்ச்சுக்கு வர சகோதரிகளுக்கு தான் ஸ்திரீகளுக்குள்ளே நீங்க பாக்கியவதி. ஆமா, ஸ்திரீகளுக்குள்ளே பாக்கியவதி, ஸ்திரீகளுக்குள்ளே பாக்கியவதி சிஸ்டர். ஹல்லேலூயா. உங்க வீட்டு பெண் பிள்ளைகள் எல்லாம் ஸ்திரீகளுக்குள்ளே பாக்கியவதி. உங்கள் மனைவி ஸ்திரீகளுக்குள்ளே பாக்கியவதி, உங்கள் தாயார் ஸ்திரீகளுக்குள்ளே பாக்கியவதி. சாதாரணமான லேடி கிடையாது. கேப்ரியல் தூதன் வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கிறான். நீங்க பழைய உடன்படிக்கைலாம் கேப்ரியல் இறங்கிட்டான்னா அவனுக்கு ட்ரௌசர் கலண்டுருது, பொத்தக்கடின்னு காலில் விழுந்துடுறான். தேவனை நான் முகமுகமா தரிசித்தேன், செத்தே போவேன் அப்படின்னு அழுதான் பாருங்க. அவனுக்கும் அந்த அவனுடைய பிரசன்ஸுக்கு முன்பதா ஒரு மனுஷனாலே நிற்க கூடாது, அந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. அவனை பார்த்தாலே பயமா இருக்குது. ஏன்னா அவன் ஆர்மி கேப்டன் பாருங்க, சேனைகளுடைய தலைவன். சண்டைக்குன்னு சொல்லி இருக்கிற, யுத்தத்திற்குன்னு இருக்கிற சேனைகளுடைய தலைவன் பாருங்க இந்த கேப்ரியல். பார்த்தா இவன் எல்லாரும் பயப்படுறாங்க பழைய உடன்படிக்கையில். ஆனால் இந்த அம்மா அசால்ட்டா நின்று பேசிட்டு இருக்கு. எதனால் அறிவேன் அப்படிங்கி, இது எப்படி ஆகும் அப்படின்ட்டு அவன்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு கேப்ரியலை பார்த்தே பயப்படாத ஒரு ஆளு இப்போ இந்த சிமியோன்னு சொன்ன வார்த்தைக்கு நடுங்குது. சொல்லுங்க, நடுங்குது. என்ன காரணம்னா, தீர்மானம் இருக்கிற ஒரு மனுஷன், அவன் மீது இந்த ஆவி செயல்படும் பொழுது அவன் தன்னுடைய வாயினால் உச்சரிக்கிற வார்த்தைகள்ல பவர் ரிலீஸ் ஆகும் பாருங்க. ஆமென். தி ஸ்பிரிட் ஆஃப் பவர் அந்த இடத்துல ரிலீஸ் ஆகுது. ஏசாயா தீர்க்கதரிசியில ஏசாயா 11 இந்த ஆவிகளை பத்தி சொல்லி இருக்குது. 11:2 ஞானம், உணர்வு, அறிவு, தி ஸ்பிரிட் ஆஃப் பவர், கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவி, இதெல்லாம் பத்தி சொல்லி இருக்கு பாருங்க. 7 ஆவிகளை பத்தி சொல்லி இருக்குது. தி ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபசி, தி ஸ்பிரிட் ஆஃப் கவுன்சில், இதெல்லாம் அதில் வருது பாருங்க. அதில் இந்த ஒரு செக்ஷனில் மட்டும் இந்த 3 ஆவியும் செயல்படுது. தி ஸ்பிரிட் ஆஃப் பவர் செயல்படுது. இந்த ஸ்பிரிட் ஆஃப் பவரில் 2 டைப் இருக்கு. ஒன்று, அதை நம்மளை ஒர்க் பண்ண வைக்கும். அந்த பவர் நம்மளை வேலை செய்ய, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. லட்சக்கணக்கான ஜனங்க வராங்களோ இல்லையோ, எத்தனை பேர் வந்தாலும் நின்று அடிச்சு நவட்டக்கூடிய பலன் எனக்கு உண்டு. ஆமென். இது பவர் பாருங்க, தி ஸ்பிரிட் ஆஃப் பவர். இது வேலை செய்யும் பாருங்க. இப்போ நான் ரிலீஸ் பண்றேன் பாருங்களேன், அது உங்களை அதிர பண்ணுதா? அது இன்னொரு டைப். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பவர் உங்களுக்கு வேலை செய்யும். தாத்தா கேப்ரியல் வந்து அசராத லேடி, இந்த தாத்தாவுடைய வார்த்தையை பார்க்கும்போது விரைச்சு போயிருது பாருங்க. நான் சொல்றேன், இனி உங்களுடைய வார்த்தைகளுக்கு அப்படிப்பட்ட பவர் உண்டாக போகுது. ஆமென். ஆமா, நீங்க ரிலீஸ் பண்ணாலே போதும், அங்க ஒரு அசைவு உண்டாகும் பாருங்க. அங்க ஒரு அசைவு உண்டு. எல்லாம் சொல்லுங்க, என் வார்த்தைக்கு பவர் உண்டு. ஆமென். பெற்றுக்கொண்டீர்களா? சபை மாதிரி ஒரு சிறந்த பாதுகாப்பு இந்த உலகத்திலே கிடையாது. பிஎம்க்கு கொடுக்குறாங்க பாருங்க, செட் கேட்டகரி பாதுகாப்புன்னு சொல்றாங்க. இந்திய தேசத்திலேயே அதிக பாதுகாப்பு அதுதான் பிஎம் உடைய பாதுகாப்பு. செட் கேட்டகரி பாதுகாப்பு, புல்லட் ப்ரூஃப் கார்ஸ், முன்னாடி 10 கார் பின்னாடி 10 கார், ஆர்மி படைசூழ போறாருன்னு பாருங்க. யாரும் அவ்வளோ ஈஸியில் கிட்ட நெருங்க முடியாது, அவ்வளோ பாதுகாப்பு. அதை விட பயங்கரமான பாதுகாப்பு சபைக்குள்ள இருக்குது அப்படிங்கிறார் பவுல் சொல்றார். 1 கொரிந்தியர் அந்த அதிகாரத்தில் ஒருத்தன் பெரிய தப்பு பண்றான், பெரிய சின் பண்றான், தகப்பனுடைய மனைவியோட தொடர்பில் இருக்கிறான் பாருங்க, பெரிய விபச்சார பாவம் அது. அப்படிப்பட்டவனை வந்து பவுல் சொல்றாரு, நீங்க அவனை கொஞ்சம் வெளியில் அனுப்புங்க, அந்த ஆளை வெளியே அனுப்ப, அவன் திருந்துட்டும், அவனுக்குள்ள தீர்ப்பு நடக்கட்டும், அவனை நீங்க வெளியே அனுப்புங்க, நான் சாத்தானுக்கு அவனை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அது கிருபையை பேசுகிற ஆள் இப்படி சொல்லலாமாப்பா அப்படிங்கிறார். இல்லை, எல்லாமே அவனுடைய மனமாற்றத்துக்கு தான். ஏன்னா சபையிலேருந்து ஏன் வெளியில் அனுப்பணும்?
ஏன்னா சபைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவனுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு, அந்த பாதுகாப்போடு அந்த தப்பு பண்ணிக்கிட்டு இருப்பான். அதனால் என்ன பண்ணு, சபையை விட்டு கொஞ்சம் அவனை அப்படி பற்றி விடு, அப்படின்னா தான் புத்தி வரும் அப்படிங்கிறார். சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு பாருங்கள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சர்ச்சுக்குள்ளே வந்து கொட்டாய் விடுதோம், கையை தட்டுதோம், தூங்கி எந்திக்கும், என்னமும் செஞ்சுட்டு போகிறோம், அதெல்லாம் இல்லை. ஆனால் சபைக்குள்ளே வந்துட்டா மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்குது. ஏமே ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே அவ்வளோ பெரிய பாதுகாப்பு இருக்குது பாருங்க. வெளியில் இட்ஸ் வெரி டேஞ்சர், வெளியில் இட்ஸ் வெரி டேஞ்சர். சபைக்குள்ளே எல்லாரும் சொல்லுங்கள், சபைக்குள்ளே பெரிய பாதுகாப்பு இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள் ஞானத்தினால நீங்கள் பிழைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு? அப்படிலாம் நினச்சி நான் பெரிய தோல்வியில் இருந்திருக்கிறேன். என்னுடைய தைரியத்தினால நான் வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ ட்ரை பண்ணி தோத்துருக்கிறேன். ஒன்று நல்லா தெரிஞ்சுது, நான் படித்ததெல்லாம் வச்சு தேர்த்திடலாம், எப்படியாவது 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வந்துடலான்லாம் நான் யோசிச்சிருக்கேன் பாருங்கள். பாதுகாப்பு இல்லைன்னா, சபை இல்லைன்னா சோழி முடிஞ்சிடும் பாருங்க. நான் சொல்கிறேன், மிகப்பெரிய பாதுகாப்பின் மத்தியில் நீங்கள் வந்து அமர்ந்திருக்கிறீங்க. ஆமென். உங்களுக்கும் உங்களுக்கு உண்டான யாவற்றையும் தேவன் செட் கேட்டகரி விட பெரிய கேட்டகரியில் பாதுகாப்பை கட்டளையிட்டிருக்கிறார். ஆமென். உங்களுக்கு, உங்கள் ஐஸ்வர்யத்துக்கு, உங்கள் பொருளாதாரத்துக்கு, உங்களுடைய சம்பத்துக்கு, உங்கள் சமாதானத்துக்கு, உங்கள் உறவுக்கு ஒரு சேதமும் வராது. ஒரு நல்ல கையை தட்டி வாங்கணும் இதெல்லாம். ஆமென். முதலே சொல்லிட்டேன், கேட்ட மாதிரியே உட்காந்துட்டு இருக்காதீங்க, புதுசாக கேட்ட மாதிரியே கேளுங்க. ஆமென். ஒரு சேதமும் வராது, ஒரு சேதமும் வராது. புதிய உடன்படிக்கை மொத்த சாராம்சத்தை ஒரே வார்த்தையில் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒரே வார்த்தையில் எனக்கு சொல்லுங்கள். புதிய உடன்படிக்கையை வளவள குளகுலன்னு பேசாமல் ஒரே வார்த்தையில் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், அப்படி ஒரு வார்த்தை இருக்குது, அதுக்கு பேர் நித்திய ஜீவன். எல்லாரும் சொல்லுங்கள், நித்திய ஜீவன், எட்டர்னல் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம்ல. இது செத்ததுக்கு அப்புறம் கிடைக்கிற வாழ்க்கை அல்ல. இதை நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நித்திய ஜீவன்கிறது என்ன? செத்ததுக்கு அப்புறம் கிடைக்கிற வாழ்க்கை அல்ல. ஜோயே லைஃப், கிரீக் வேர்டு பாருங்க, ZOE, ஜோயே லைஃப் அப்படின்னு சொல்கிறோம். நித்திய ஜீவனை மூச்சு விட்டுட்டு இருக்கமே, இந்த ஜீவன் இருக்கு பார்த்தீங்களா, ஜூகே லைஃப், இதுக்கு பேர் ஜூகே லைஃப். ஸ்பெல்லிங் வேணா PSUCHE. இப்போ நம்ம இருக்கிற உயிர் இது இருக்கு இல்லையா, இது சூகே லைஃப். ஜோயே லைஃப்ங்கிறது கல்லறை தோட்டத்தில் வச்சு தான் கிடைக்குமா? அந்த இடத்துல மரித்து போனதுக்கப்புறம் புதைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய லைஃப் தான் இந்த ஜோயே லைஃபா? பைபிள் என்ன சொல்லுது? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினிடம் இருந்த அந்த ஜீவனை தான் நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லுது பாருங்க. காட் கைண்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. தேவனை தேவனாய் வைத்திருக்கிற ஜீவன், அவரை கடவுளாக வைத்திருக்கிறதுக்குன்னு ஒரு ஜீவன் இருக்கு பாருங்களேன், அந்த ஜீவன் அல்லது தேவனுடைய ஜீவன், இதுதான் ஜோயே லைஃப். இது பெரும்பாலும் செத்ததுக்கு அப்புறம் கிடைக்கும் அப்படின்னு தான் ஊர் முழுக்க பிரசங்கங்கள் இருக்குது. புதிய உடன்படிக்கையில் நம்ம அப்படி சொல்கிறது இல்லை, பட்டுன்னு போட்டு உடைச்சிருந்தோம். எதன் அடிப்படையில் அப்படி போட்டு உடைக்கிறோம்னா, யோவான் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம் பாருங்க. இயேசுவே தன்னுடைய வாயினால சொன்ன வார்த்தை, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் பின்னாடி கொடுக்கப்படும். அப்படி இல்லை இல்லையா? எல்லாம் சொல்லுங்க, நித்திய ஜீவன் உண்டு. நல்ல கையை தட்டி வாங்கி கிடணும் இந்த மாதிரியான வசனத்தெல்லாம். நித்திய ஜீவன் உண்டு சொல்லுங்க, நித்திய ஜீவன் சொல்லிட்டே தட்டுங்க. நித்திய ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. மேட்ரு க்ளோஸ். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டா இந்த ஜோயே லைஃப் அவனுக்கு சொந்தமா இருக்குது. நித்திய ஜீவன் அவனுக்கு உண்டு. இல்லை சொல்லுங்க, நித்திய ஜீவன் எனக்கு உண்டு. ஏன் என்ன சொன்னாலும் சரி, நித்திய ஜீவன் எனக்கு உண்டு. ஏமே நிறைய பேர் இதை பெற்றுக்கொள்றதுக்கு தான் வாழ்க்கையே நினச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இன்னைக்கு செத்தா நாளைக்கு எங்கே போவேன், பஸ்ஸை பிடிச்சி எங்கேயாவது போவேன், இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே. இன்னைக்கு செத்துட்டா நாளைக்கு எங்கே போவான்?
பரலோகத்துக்கு போவானா நரகத்துக்கு போவானா அப்படிங்கிற நிறைய சந்தேகம் இருக்கு பாருங்க. தேவன் சொல்லிட்டார், என்னை அனுப்பினவரை விசுவாசிட்டா நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நித்திய ஜீவன் எனக்கு உண்டு. நான் இன்னைக்கு செத்தாலும் நாளைக்கு எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த ஒரு கான்ஃபிடென்ட் போதும் பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். இப்போ அடுத்த வார்த்தை இருக்கு பாருங்க, இது ரொம்ப டேஞ்சர். இதை பெரும்பாலும் எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இதை வச்சு தான் பொழப்பே கிறிஸ்தவ வட்டாரத்தில் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் அடிச்சு போடுவார், தீர்ப்பு வச்சிருக்கிறாரு, ஜட்ஜ்மெண்ட் வச்சிருக்கிறாரு, ஆக்கின தீர்ப்பு இருக்குது அப்படின்னு ஏகப்பட்ட காரியத்தை திரும்ப 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 போதிச்சு என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க பாருங்க. பயங்கரமான ஒரு வார்த்தை, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல். ஏமே அவனுக்கு ஜட்ஜ்மெண்டே கிடையாது அப்படின்ட்டார். அவனுக்கு ஜட்ஜ்மெண்டே கிடையாது அப்படின்ட்டார் பாருங்க. என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனுக்கு ஜட்ஜ்மெண்டே கிடையாது. நல்ல கையை தட்டி வாங்க வேண்டாமா? ஜட்ஜ்மெண்டே கிடையாது. ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லி சொல்லியே கிறிஸ்தவம் பயமுறுத்தி, நீ அப்படி பண்ணிட்டனா இப்படி ஆயிடுவேன், இப்படி பண்ணிட்டனா அப்படி ஆயிடுவேன், உன்னை ஆண்டவர் தலைமுடியை பிடிச்சி தரதரன்னு எழுதிட்டு போயிடுவாருன்ட்டுலாம் சொல்லிட்டாங்க பாருங்க. அப்படி சொல்லலை வேதம். என்ன சொல்லுது? ஆக்கினைக்கு உட்படான் அப்படின்ட்டுச்சு. ஏமே சொல்லுங்க, ஆக்கினைக்கு உட்படான். இப்போ என்னன்னாலும் செய்யலாமா பிரதர்? இல்லை. இந்த அறிவு இருந்ததுன்னா கண்டது கழியதை செய்யவே தோணாது பாருங்க. ஹல்லேலூயா. எனக்கு தண்டனையே கிடையாதுங்கிற அறிவு இருந்ததுன்னா எதையுமே துணிகரமாக பண்ண தோணாது பாருங்க. எல்லாம் சரியாய் பண்ண தோணும். சரி, இப்போ விஷயம் அது இல்லை, அது இன்னொரு நாள் பேசுகிறேன். எப்படி பாவமே செய்யாமல் வாழலாம் அப்படிங்கிறத குறித்து நான் ஒரு நாள் பேசுகிறேன். இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. நித்திய ஜீவன் உண்டு. எல்லாம் சொல்லுங்க, நித்திய ஜீவன் உண்டு. மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். எந்த ஜீவன்? காட் கைண்ட் ஆஃப் லைஃப், ஜோயே லைஃப். கர்த்தர் எப்படி வாழ்றாரோ அந்த வாழ்க்கையின் ஜீவன். ஆமென். இதை தான் என்ன பண்றாராம், அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அந்த ஜீவனை அவர் தருகிறார். இது நிமித்தமாய் மரணமில்லை அப்படிங்கிறார். எல்லாம் சொல்லுங்க, மரணத்தை விட்டு நீங்கின்னு இருக்கு. மரணத்துக்கு எஸ்கேப் ஆயிடுவான் அப்படின்னு இருக்கு. மரணத்தை விட்டு நீங்கி. ஆனால் என்ன சொல்லப்படுது? நித்திய ஜீவன் அப்படின்னா செத்தா கிடைக்கும், செத்தா பரலோகத்தில் உனக்கு ஆண்டவர் தருவார். இல்லப்பா, பூலோகத்திலேயே மரணத்தை விட்டு நீங்கி நித்திய ஜீவன் உனக்கு உண்டு அப்படிங்கிறார். ஏமே அவன் ஜீவனுக்கு உட்பட்டு அப்படிங்கிறார். என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது ஆண்டவர் டபுள் ஆமேன் போட்டிருப்பார். இது மூல பாஷையில் ஆமேன் ஆமேன் இருக்கு, மெய்யாகவே மெய்யாகவேன்னு தமிழில் இருக்கு இல்லையா? மூல பாஷையில் ஆமேன் ஆமேன் அப்படின்னு இருக்கு. சில காரியத்தை ஆமேன் ஆமேன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் மெய்யாகவே மெய்யாகவேன்னு சொன்னால் இது எந்த வார்த்தைக்கு ஒத்த வார்த்தை அப்படின்னு சொன்னால், பூமியில் ஆசீர்வதிக்கிறதுக்கு, இந்த வார்த்தையை உறுதிப்படுத்துறதுக்கு தன்னிலும் பெரியவர்கள் இல்லாததுனால தன் பேரிலே அவர் ஆணையிட்டு சொன்னார் அப்படின்னு இருக்குல்ல. ஏல ஏன் சத்தியமா சொல்றப்பா நீ நல்லா இருப்ப இப்படி சொல்றாருல்ல, அதே வார்த்தைக்கு ஒத்த வார்த்தை தான் இந்த இடத்துல சொல்றாரு. என்னைய ஒருத்தன் ஏற்றுக்கொண்டா, அவரை அனுப்பினவரை ஒருத்தன் விசுவாசிச்சுட்டானா நித்திய ஜீவன் உண்டு. அவன் மரணத்துக்கு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான். அவனுக்கு ஆக்கினை இல்லை. என் மேல சத்தியமா சொல்றேன் அப்படிங்கிறார். ஏமே என் மேல சத்தியமா சொல்றேன் அப்படிங்கிறார். இவர் ஆமேன் போட்டு சொன்னார்னா இன்னொரு அர்த்தம் இருக்கு. இதை வியாக்கியானம் கொடுத்துறேன்னு கெடுத்து விட்டுறாத அப்படின்னு அர்த்தம். இதை தாண்டி பேசிடாத. இது அந்த அர்த்தத்தில் சொன்னாரு, இந்த அர்த்தத்தில் சொன்னாருன்னா நீ என்ன பண்ணிடாத, சொல்லிடாத. மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்றேன், உள்ளதை உள்ள மாதிரியே சொல்லு அப்படிங்கிறார். ஏமே உள்ளதை உள்ள மாதிரியே சொன்னா என்ன ஆகுது? நித்திய ஜீவன் எனக்கு நாளைக்கு கிடைக்கும் அல்ல, நான் பரிபூர்ணப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு கிடைக்கும் அல்ல, நான் உபவாசிச்சா எனக்கு கிடைக்கும் அல்ல, நான் ஒழுங்கா நடந்தா எனக்கு கிடைக்கும் அல்ல, நான் பாவமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்தானா எனக்கு கிடைக்கும் அல்ல. இயேசுவை ஏற்றுக்கொண்டாலே ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். வேற மாதிரி கையை தட்டி நான் முதலே சொல்லிட்டேன், தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு அதனுடைய ரிசல்ட்டை நீங்க பார்க்க போறீங்க. ஆமென். ரிசல்ட்டை பார்க்க போறீங்க. எப்போ இயேசுவை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொண்டானோ என்ன ஆயிருது?
நித்திய ஜீவனுக்குள்ள என்ட்ரி கார்டு கொடுத்தாச்சு. இதை கர்த்தரே கையெழுத்து போட்டு என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு. எப்படி கையெழுத்து போட்டிருக்கிறாரு? மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, கையெழுத்த போட்டிருக்கிறார். பாருங்க, ஆதாம் கனியை புசித்த போது நன்மை தீமை அறியத்தக்க கனி இல்லையா, இதை புசிச்ச உடனே என்ன ஆகுது, மரணம் ஏற்படும் சொல்றாரு. ஆனா என்ன என்ன ஆகலை, சாப்பிட்ட உடனே பொதுக்கணும் அப்படின்னு பாய்சன் நாக்கில் இருந்து நுரதள்ளி 2 பேருமே சாவலை பாருங்க, உயிரோட தான் இருக்கிறாங்க. அப்ப ஏன் சாகவே சாவாயின்னு சொன்னாரு? என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, ஜோயே லைஃப், ஏன் கைண்ட் ஆஃப் லைஃப், நான் கொடுக்கிற ஜீவன் அங்க கட்டாகி என்ன ஆக போகுது, இனி சூக்கே லைஃப்ல நீ வாழ போற, மூச்சு விடுற இந்த வாழ்க்கையில நீ வாழ போற. என்ன ஆக போகுது, அந்த லைஃப்ல இருந்து நீ எக்ஸிட் ஆக போற அப்படின்ட்டு. அதுதான் மரணம் பாருங்க, அதுதான் மரணம். இப்போ ஏதேனாய் வைத்திருந்தது, ஏதேன செழிப்பா வைத்திருந்தது. ஏதேன்னு சொல்லும் பொழுதே அது ஏதோ ஒரு வேற லெவல் வாழ்க்கை, வேற லெவல் ஒரு 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 அட்மாஸ்பியர் அப்படின்னு நம்ம நினைக்கணும் இல்லையா. அந்த அட்மாஸ்பியருக்கு காரணமா இருந்தது என்ன அப்படின்னா இந்த ஜோயே லைஃப். ஆமென். ஏதேனாய் வைத்திருந்தது என்னது, இந்த ஜோயே லைஃப் பாருங்க. இது 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 போனதுனால என்ன ஆயிடுச்சு, ஏதேன் தன்னுடைய ஒரிஜினாலிட்டியை விட்டுருச்சு, இழந்ததுனால சூக்கே லைஃப் என்ன பண்ணிருச்சு, உள்ள வந்துருச்சு. இந்த சூக்கே லைஃப் உடைய பிரதானம் என்ன உங்களுக்கு தெரியும். நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி போட்டு முட்டி மோதி என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அதாவது நன்மை தீமை அறியத்தக்க கனி அப்படின்னு சொன்னா நல்லது தானே. எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல என்ன பெரிய தப்பு இருக்கு? அதுவும் நல்ல கனி தானே பாஸ். அதை புசிச்சதுக்கு ஏன் இவ்வளவு பெரிய போராட்டம்? நன்மை தீமை அறியத்தக்க கனி தானே, நல்லது கெட்டதுன்னு 4 விஷயம் தெரிஞ்சு தானே செய்யணும். ஆண்டவர் ஏன் அதை மறைச்சு வச்சாரு அப்படின்னு நிறைய கேள்வி இருக்கு பாருங்க. சின்ன வயசுல எனக்குலாம் அந்த கேள்வி நிறைய இருந்திருக்கு. பழத்துக்கு இவ்வளவு பெரிய போராட்டமா, ஒரு பழத்தை தின்னுட்டா இதுக்கு போய் ஏன் இந்த வரத்து அப்படின்லாம் எனக்குள்ள கேள்வி இருக்கு. ஆனாலும் இந்த கேள்வியெல்லாம் கேட்டோம்னா ஏய் ஆண்டவருக்கு விரோதமாக வாயை திறக்காத அப்படின்ட்டுருவாங்க. அதனாலே வாயை மூடிக்கிட்டு பேசாமல் இருந்துறது பாருங்க. வளர வளரதான் இந்த வெளிச்சம் வேணும்னு நினைக்க தான் அதோடைய சாராம்சம் என்னன்னு புரியுது. நன்மை தீமை அறியத்தக்க கனி அப்படின்னு சொன்னா 2 விஸ்டம் இருக்கு இல்லையா. 2 விஸ்டம், வேர்ல்டு விஸ்டம்னு சொல்றோம், காட் கைண்ட் ஆஃப் விஸ்டம்னு சொல்றோம், டிவைன் விஸ்டம் அப்படி சொல்றோம் பாருங்க. இந்த வேர்ல்டு விஸ்டம் இது என்னன்னா, இதை கத்துக்கிடணும்னா நிறைய படிக்கணும், முட்டி மோதணும், எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும், தோல்வியை பார்க்கணும், திரும்ப வெற்றியை பார்க்கணும், பள்ளத்தை பார்க்கணும், திரும்ப மேடை பார்க்கணும், அடி வாங்கணும், மூக்கு உடையணும், இப்படியெல்லாம் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸில் டைம் செலவழித்து எக்ஸ்பீரியன்ஸில் என்ன பண்ணுறோம், ஒரு விஸ்டமை கலெக்ட் பண்ணி வைக்கிறோம் பாருங்க. யார்கிட்டயாவது நீங்கள் போய் ஆலோசனை கேட்டால் என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பேசுவாங்க இல்லையா. எப்பா இதே மாதிரி நானும் போனேன், போத்தக்கட்டின்னு விழுந்துட்டேன், நீ என்ன பண்ணு, அந்த ரூட்டை எடுக்காத, இப்படி ஹேண்டில் பண்ணு, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க செலவழிச்ச டைமை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஆலோசனை சொல்லுவாங்க பாருங்க. ஏப்பா வயசானவன் உன்னை விட மூத்தவன் நான் சொல்கிறேன் கேளு அப்படிம்பாங்க. இதுக்கு டைமும் செலவழிக்க வேண்டியிருக்குது, நிறைய இடத்துல அடி வாங்கியும் என்ன பண்ணி இருக்க வேண்டியிருக்குது, இந்த விசிட்டத்தை கற்றுக்கிட வேண்டியது இருக்குது பாருங்க. இப்படி ஒவ்வொன்றா கையை வைக்கும் போது சாக்கடிக்கா இது தீமை, கையை வைக்கும் போது எதமா இருக்கா இது நன்மை, இப்படின்னு நீ என்னைக்கு ஒன்னொன்னா படிச்சு போய் இதை சாதிக்க போற. அப்படி சாதிக்க வேண்டிய அவசியம் அல்ல. அப்படி நீ வாழ்ற வாழ்க்கை தான் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து அந்த வேர்ல்டு நாலேஜ்ல அந்த சூக்க லைஃப்ல நீ வாழக்கூடிய வாழ்க்கை. ஆனா நான் உனக்கு கொடுக்கிற வாழ்க்கை அப்படி கிடையாதுப்பா. சட்டான உன் வாழ்க்கையில ஆமென் விஸ்டம் ஆபரேட் ஆகும்படியான ஜோயே லைஃப் நான் உனக்கு வைத்திருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு இது வரைக்கும் புரிஞ்சுது? ஜோயே லைஃப் பாருங்க. விழுந்து போறதுக்கு முன்னாடி நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். விழுந்து போறதுக்கு முன்னாடி ஆதாமுக்கு மிருகங்களெல்லாம் ஆண்டவர் ஓட விடுதார் அவன் கண்ணு முன்னாடி.
ஜோயே லைஃப்ல இப்போ ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கான். விழுந்ததுக்கு அப்புறம் தான் சூக்கே லைஃப்குள்ள போறான் இல்லையா? விழுறதுக்கு முன்னாடி என்ன ஜோயே லைஃப்ல ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கான். எல்லா மிருகங்களையும் கடன்னு கண்ணு முன்னாடி ஓட்டி விடுறாரு. லட்சக்கணக்கான மிருகங்கள். எந்த கன்ஃபியூஷனும் இல்லை அவன்கிட்ட, எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. இது நன்மையா தீமையா, இதை வைக்கலாமா வேண்டாமா இப்படிங்கிற கேள்விக்கே இடம் இல்லை பாருங்க. என்ன ஆயிருது, கண்ணு முன்னாடி வர 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 டப்பு 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 டப்புன்னு புலி, சிங்கம், கரடி, குரங்கு அப்படின்னு வரிசையா பேர் வச்சுட்டு போயிட்டே இருக்கிறான் பாருங்க. உங்களுக்கு தெரியுமா, உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிரினங்களுக்கும் 24 ஹவர்ஸ்ல வேலையை முடிச்சிட்டான். நல்ல கையை தட்ட வேண்டாமா அந்த சோய லைஃபுக்காக, இந்த ஆதாம் அனுபவிச்ச அந்த லைஃபுக்காக. ஏமே 24 ஹவர்ஸ்ல பேர் வச்சுட்டான். இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்கு ஒரு வாரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. கூகுள் சர்ச் பண்ண வேண்டியது. எஸ்ல இருக்கிற நேம் கிறிஸ்தவ பேர்கள் அப்படின்னு சொல்லி போட்டால் அது என்னெல்லாமோ பேரை காமிக்கி கடைசியில் அப்படி இப்படி சுற்றி சகுந்தலான்னு அம்மா பேரை தான் வைக்க வேண்டியிருக்கு. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள பெரிய சண்டை. என்ன அப்படின்ட்டு பக்கத்து வீட்டுக்காரர் கேட்குறாரு, என்னம்மா என்ன சண்டை, ஏன் இப்படி கத்துறீங்க வைக்கிங்க? இல்லை என் பிள்ளைக்கு பேர் வைக்கணும், நான் எங்கள் அப்பா பேரை வைக்கணும்னு சொல்கிறேன், அவர் அவ அப்பா பேரை வைக்கணுங்கிறாரு, அதான் பெரிய சண்டை. ஏன் இவ்வளோ போட்டு சண்டை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் அப்பா பேர் என்ன? கிருஷ்ணமூர்த்தி. சரி, அவரோட அப்பா பேர் என்ன? சதாநாயகம் அப்படின்ட்டு இருக்கார். அப்படியா கால்குலேட் பண்ணி, சரி சதாசிவமூர்த்தின்னு பேரை வை அப்படின்ட்டார். சரி பேர் நல்லா இருக்க. ஆமாம், எப்படி பேர்? இது உங்கள் அப்பா பேர்லேருந்து சதாவை எடுத்தாச்சு, இவ அப்பா பேர்லேருந்து மூர்த்தி எடுத்தாச்சு, சதாசிவமூர்த்தி அப்படின்னு இருக்கிறார். சூப்பர் சார், சூப்பர் சார், தேங்க்யூ சார், இவ்வளோ பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணி விட்டீங்களே. சரி இருக்கட்டும், இடையில சிவான்னு ஒரு பேர் வருது, அது எங்கள் அப்பா பேர் அப்படின்ட்டு பஞ்சாயத்து பண்ண வந்தால் எங்கள் அப்பா பேரையும் இடையில சேர்த்து விட்டேன் வச்சுக்கோ அப்படின்ட்டு. பேர் விடுறதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு பாருங்க. இன்னைக்கு ஒரு சாதாரண பேர் விடுறதுலயே நன்மை தீமை அறியத்தக்க கனியை பூசிக்க வேண்டியதாகி போச்சு இல்லையா? அதுக்கு இவ்வளவு பெரிய போராட்டம், இவ்வளவு பெரிய சண்டை. ஆனா ஜோயே லைஃப்ல ஒருத்தன் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கான் பாருங்களேன். அவன் கண்ணு முன்னாடி வந்த 24 மணி நேரத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் பெயர் வைத்து முடித்தான். அவ்வளவு ஞானம் உள்ள ஆப்ரேட் ஆகுது பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன் உங்களை ஜோயே லைஃப்ல வாழ அழைத்து இருக்கிறார் பாருங்க. கன்ஃபியூஷனே இருக்காது. இது ரிசல்ட்டா நீங்க பெற போறீங்க. அதை தான் திரும்ப திரும்ப சொல்றேன். இதை நித்திய ஜீவனை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், இந்த சோய லைஃபை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நடப்பது என்ன அப்படின்னா, இதோடைய ரிசல்ட்டை நீங்க அனுபவிக்க போறீங்க. உங்க கையில வந்தா சோய லைஃப்ல இனி அது ஆப்ரேட் ஆக போகுது. ஏமே, சாதாரண வேலை பார்க்குற ஆளா இருக்கலாம், பெரிய தொழிலதிபராக இருக்கலாம், சின்ன பொறுப்புல இருக்கிற ஒரு ஆளா இருக்கலாம், மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிற ஒரு ஆளா இருக்கலாம். நான் சொல்றேன், இனி நீங்கள் நன்மை தீமை அறியத்தக்க கனியில் அல்ல, சோயே லைஃப்ல இனி அந்த பிசினஸை பண்ண போறீங்க. சோயே லைஃப்ல அந்த வேலையை நீங்க செய்ய போறீங்க. இது பாருங்க, 24 ஹவர்ஸ்ல, ஒரு வாரம் எடுக்கும் என்று சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் 24 ஹவர்ஸ்ல நடந்து முடியும். ஏமே, எத்தனை பேருக்கு புரியுது இது வரைக்கும்? நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பச்சை பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏமே, ஹல்லேலூயா. சூக்கே லைஃப், நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கிற லைஃப் காட்ஸ் பிளான்லேயே கிடையாது. ஏமே, அது என்னை குறித்து எல்லாம் சொல்லுங்க, அது என்னை குறித்து தேவனுடைய திட்டமே அல்ல. சோக்கே லைஃப்ல நீங்க ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னா பல வருஷம் எடுக்கும் பாருங்க, அது பூரணப்படுறதுக்கு. முட்டி மோதி அல்ல, மூக்கு உடஞ்சி அல்ல. தேவன் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்காக அழைக்கல பாருங்க. சாலமோன் ஒரே இரவு, மறுபடியும் சொல்றேன், தீர்மானம் பண்ணிட்டா அங்க காட்ஸ் விஸ்டம் ஆப்ரேட் ஆகும், ஜோயே லைஃப் ஆப்ரேட் ஆகும். ஏன் காட் கைண்ட் ஆஃப் லைஃபும் காட் கைண்ட் ஆஃப் விஸ்டமும் வாழ்க்கையில ஆப்ரேட் ஆக மாட்டுக்கு அப்படின்னு சொன்னா, தீர்மானம் எடுக்கல பாருங்க. எல்லாரும் சாலமோன் ஞானத்தை கேட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு காரியம் இருக்கு. ஒன்று, அவன் அப்பன் ஆல்ரெடி கோடீஸ்வரன், அதனால அவன் பணத்தை கேட்கல. சரியா? அவன் அப்பன் சரியான கோடீஸ்வரன், தங்கத்தை உருக்கி வச்சிருக்கான் ஆலயம் கட்டுறதுக்காக. பெரிய கோடீஸ்வரன், ராஜா, கிரேட் கிங் தாவீது. சரியா? அதனால அவனுக்கு பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லை பாருங்க. இப்போ விஷயம் என்னன்னா, ஜனம் வெட்டிட்டு குத்திட்டு செத்துக்கிட்டு நடந்துடக்கூடாது, அதுக்கு நியாயம் தீர்க்கணும்.
அப்போது அதுக்கு என்ன தேவை? அதை பணம் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் ஞானத்தை கேட்டான். சரியா? அவனுக்கு இல்லாததானே கேட்போம் அப்படின்னு சொல்லி காமெடியாக எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. அறிவை கேளுடா அப்படின்னா அவனுக்கு இல்லாததானே சார் கேட்க முடியும் அப்படின்னு காமெடியாக எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. இவன் கேட்ட லைஃப் வேற, இவன் கேட்ட விஸ்டம் ஜோயே லைஃப்பில் உள்ள ஞானத்தை எனக்கு தாங்கன்னு தான் கேட்குறான். ஏமே ஹல்லேலூயா. முட்டி மோதி பாருங்க, ரெண்டு விஷயத்தில் நல்லா புரிஞ்சுக்கிடணும். சாலமோன்ட்ட ஆண்டவர் நல்ல பட்ட பகலில் இவன் சிங்காசனத்தில் வீட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து மகனே உனக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படின்லாம் கேட்கல. நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கனவுல வந்து கேட்குறாரு. இவன் எடுத்த தீர்மானம், இவனுடைய டிசிஷன், இவனுடைய நோக்கம் தூக்கத்தில் தட்டி எழுப்பி கேட்டா கூட சொல்ற அளவுக்கு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? உங்களெல்லாம் தூக்கத்தில் தட்டி எழுப்புனா என்ன வரும்? நல்ல கொட்டாவி வரும் அப்படிங்களா? உள்ள உட்காந்தே கொட்டாவி விடுதியில தூக்கத்தில் தட்டி எழுப்புனா எப்படி இருக்கும் பாருங்க. தூக்கத்தில் தட்டி எழுப்பி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் அந்த நோக்கத்தை கரெக்டாக சொல்ல தெரியணும் பாருங்க. ஏமே ஹல்லேலூயா. இதை தான் நான் பண்ணணும் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு அப்படி ஒரு நோக்கம் இருக்குது? இல்லைன்னா இன்னைக்கு முடிவெடுங்க. இந்த ஆராதனை முடிகிறதுக்குள்ளே முடிவெடுங்க. இந்த பிரதர் வந்திருக்காங்க, டேனியல் பிரதர்லாம். எப்போ கேட்டாலும் அவருக்கு ஒரே ஒரு நோக்கம்தான், பல பேருக்கு நான் வேலை கொடுக்கணும் பிரதர். இதுதான் நோக்கம். தீர்மானத்தோடு நின்னா God's wisdom அதில் ஆப்ரேட் ஆகும் பாருங்க. ஏமே எப்போ நீங்கள் போய் கேளுங்க பிரதர். முதல்ல அவருடைய ப்ரொஃபஷனே வேற. ப்ரொஃபஸர் பாருங்க, அவர் ப்ரொஃபஷனே ப்ரொஃபஸர். ஆனால் நீங்கள் பிரதர் என்ன உங்களுடைய ட்ரீம் அப்படின்னு கேட்டால் வேலை கொடுக்கணும், பல பேருக்கு வேலை கொடுக்கணும். இதுதான் நோக்கம். தூக்கத்தில் தட்டி எழுப்பி கேட்குறாரு ஆண்டவர், எப்பா என்ன வேணும்ப்பா அப்படிங்கிறாரு. அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி ஒரு சிங்காசனத்தை நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்க. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனம் பாவம், இதுக்கு நியாயம் விசாரிக்கக்கூடிய ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படிங்கிறான் பாருங்க. உங்களுக்கு தெரியுமா இந்த ஞானம் ஆப்ரேட் ஆகும் பொழுது எப்படிப்பட்ட கேஸ்லாம் எடுக்கிறான் தெரியுமா? ஃபஸ்ட்டு கேஸு சாலமோனுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேஸு ஏதோ ஒரு 2 பேருக்குள்ள நில பிரச்சனை கிடையாது. சரியா? ஏதோ 2 பேருக்குள்ள பெரிய பஞ்சாயத்து கிடையாது. ஃபர்ஸ்ட் கேஸே 2 விபச்சார ஸ்திரீகள் பிள்ளைகளுக்கு சண்டை போட்டு வந்து நிற்கிற கேஸ். நான் எவ்வளோ பெரிய ராஜா, நான் இப்போ தான் ஆண்டவர்கிட்ட நைட்டு முழுக்க உட்காந்து பேசி ஞானத்தை வாங்கியிருக்கிறேன். 2 விபச்சார ஸ்திரீகளுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்காகவே இந்த ஞானம்? அப்படி யோசிக்கல பாருங்க. இந்த ஞானம் ஆப்ரேட் ஆனால் யாவருக்கும் நீதி செய்ய அது விரும்பும். ஆமென் ஹல்லேலூயா. யாவருக்கும் இது நீதி செய்ய விரும்பும் பாருங்க. எங்கேயுமே பார்த்திராத அளவுக்கு இந்த விஸ்டம். இதுதான் சோயே லைஃப் தரக்கூடிய விஸ்டம் பாருங்க. இதை பார்க்கும் பொழுது பாவப்பட்டவனுக்கும் சரி, அல்லது வாழ்க்கையை தரம் குறைந்த நபர்களுக்கும் சரி, யாவருக்கும் பாரபட்சம் இல்லாமல் ஒரு நீதியை வழங்குகிற ஞானமாய் ஒரு வாழ்க்கையாய் இந்த வாழ்க்கை இருக்கும் பாருங்க. பிரதியுத்தரம் செஞ்சவனுக்கே பிரதியுத்தரம் செய்யறது அப்படி இருக்காது. எனக்கு 100 ரூபா மொய் செஞ்சவனுக்கே 100 ரூபா மொய் செய்யறது அப்படி இருக்காது பாருங்க. எனக்கு மொய்யே செய்யலை, ஏன் அவனால் வர முடியல, அவன்கிட்ட காசு இல்லாமல் இருக்கும், அதனால் வராமல் இருந்துட்டான். ஆனால் அவன் கல்யாணத்துக்கு எனக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறான், பரவாயில்ல ஒரு 50,000 போய் செய்வோம் அப்படிங்கிற அளவுக்கு வேற மாதிரி கையை தட்டி வாங்க வேண்டாமா? இதெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு 50,000 ரூபா மொய் செய்வீங்கன்னு சொல்கிறேன். எப்படி ரிசீவ் பண்ணணும் இதெல்லாம்? ஆண்டவரே இதெல்லாம் நான் சிங்கப்பூரில் பிரசங்கம் பண்ணணும் டாடி. ஏமே ஆமாம், இதெல்லாம் நியூசிலாண்டில் நான் பிரசங்கம் பண்ணணும், ஸ்ரீலங்காவில் போய் நான் பிரசங்கம் பண்ணணும் டாடி. தீர்மானிச்சிட்டேன். ஆலோசனையும் வரும், விஸ்டமும் இதுக்கு வரும் பாருங்க. ஏமே ஹல்லேலூயா. சோயே லைஃப்ல உண்டான அந்த விஸ்டம் இட்ஸ் ஆட்டோமேட்டிக். இது வந்து ஆட்டோமேட்டிக். தெரியுமா உங்களுக்கு? ஃப்ளைட்டை வந்து ஆட்டோ மோடில் போடுவாங்க. ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும்? மேனுவலாக அந்த பைலட் வந்து ஓட்டுவார் பாருங்க, ரன்வேல எப்படி ஓட்டுவார். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட உயரம் போனதுக்கு பிறகு ஆட்டோ மோடில் போடுவாங்க. ஆட்டோ மோடில் போட்டால் பைலட் எந்திரிச்சு டீ குடிக்க போயிடுவார். பிளெயினில் யாரும் இருக்க மாட்டாங்க, தனியாக போகும், அதுவாக போகும். நான் சொல்கிறேன், விஸ்டம் ஆப்ரேட் ஆகிறது, ஒரு காரியத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது, அதில் சக்ஸஸை பார்க்குறதெல்லாம் உங்களுடைய ஆட்டோமேட்டிக் லைஃபாக மாறப்போகுது. ஏமே ஆட்டோமேட்டிக்காக அது மாறும் பாருங்க. ஆட்டோமேட்டிக்காக அது ஆகும். பல பேர் இதை பார்த்துக்கும் போது அப்படியே போராடிக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி எனக்கு இந்த பிஏ சிஸ்டத்தை பற்றிலாம் பெருசாக தெரியாது. இந்த பிஏ சிஸ்டம் இதெல்லாம் பற்றி எனக்கு நாலேஜ் கிடையாது எனக்கு.
மைக்க பிடிச்சா பாடுவேன், பிரசங்கம் பண்ணுவேன், அதோட சரி நம்ம கணக்கு முடிஞ்சது. இது பக்கம்லாம் தலை வச்சு படுக்கிறது கிடையாது. முன்னாடி ஒரு சில இடங்களில் இருக்கும் பொழுது அந்த டெக்னிக்கலாக அதை தெரிஞ்ச நபர்கள்லாம் அதில் போய் நிற்பாங்க. கையை வைப்பான், விசில் அடிக்கும் பாருங்க, சும்மா வீக்குங்க, ஸ்விங் அப்படிங்க, பங்குங்க, என்னெல்லாமோ சத்தம் வரும் பாருங்க அதில் இருந்து. நான் போய் நிற்போம் பாருங்க, எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. 2 நிமிஷம் அந்நிய பாஷையை பேசுவேன், டங்ஸை பேசிட்டு அப்படியே என்ன தோணுதோ அதிலலாம் அப்படியே கையை வச்சு அப்படி அப்படியே மாற்றுவோம் பாருங்க. பார்த்தா அவ்வளோ ரம்மியமாக சத்தம் வரும். இதுதான் சோய லைஃப். ஐயோ, அவன் படித்து தெரிஞ்சு கூட அதில் தோற்றுருப்பான். நீ அதில் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, நீ நிற்ப, உனக்கே அது அப்படி ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்படி பண்ணலாமே அப்படின்னு தோணும் பாருங்க. ஏமே நான் சொல்கிறேன், இன்னிலிருந்து கடினமான காரியங்களை கூட இந்த சோய லைஃப் உங்களை சர்வ சாதாரணமாக அதிலிருந்து வெளியில் கொண்டு வரும். சர்வ சாதாரணமாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுவீங்க. ஏமே குடும்ப பிரச்சனை பல பேருக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது பாருங்க. ஒரு நாளில் எனக்கு அப்படி இருந்துச்சு. ஒரு நாளில் எனக்கு ஹேண்டில் பண்ணுறவே தெரியாது. ஏன்னா சூக்கே லைஃப்பில் ஆப்ரேட் ஆனவங்ககிட்டலாம் நான் ஆலோசனை கேட்டுட்டு இருந்தேன். விழுந்து போன மனிதன் நன்மை தீமை அறியத்தக்க கணியில் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தேன். விதவிதமாக ஐடியா கொடுப்பாங்க பாருங்க. யாரெல்லாம் தொடர்பில் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கட் பண்ணுங்க, புதுசாக நீங்கள் ஆட்களை இது பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, என்னெல்லாமோ ஆலோசனை கொடுத்து பார்த்தாங்க பாருங்க. அவங்களுடைய நல்ல இருதயம் நம்மளை எப்படியா நல்லா இருக்கணும்னு தான் சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் வேலைக்கு ஆகலை பாருங்க. ஒரு நாள் முடிவு எடுத்தேன், ஆண்டவரே இது ஒப்பேராது, இது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இதை நான் கெயின் பண்ணி என்னைக்கு போவேன், இதை ஹேண்டில் பண்ணணும்னா நீங்கள் எனக்கு சோய லைஃபை எனக்கு தாங்க டாடி. இந்த நித்திய ஜீவனினால் உண்டாகிற காரியத்தில் நான் ஆப்ரேட் ஆகணும் பாருங்க. இப்போ பிரச்சனை எழும்பாமலாம் இல்லை, எழும்புறதுக்கு முன்னாடி அமுக்கிற பலன் வந்துருச்சு. இதெல்லாம் யாரும் சொல்லி தர மாட்டாங்க, இவ்வளோ ஓப்பனாகவும் யாரும் பேச மாட்டாங்க. நான் உங்களுக்கு இலவசமாக சொல்லித்தரேன். இந்த சோய லைஃப்பில் உங்கள் குடும்ப சமாதானம் இனி ஆப்ரேட் ஆகும். ஏமே ஹல்லேலூயா. எழும்புறதுக்கு முன்னாடி அமைக்கிடலாம் பாருங்க, எழும்புறதுக்கு முன்னாடி அமைக்கிடலாம். ஏமே எத்தனை பேருக்கு இதை கேட்கும் போது சந்தோஷமாக இருந்துச்சு? இதுக்கெல்லாம் தனியாக கவனிக்கணும். ஆமாம், ஏமே. ஸோ பிசாசு என்ன பண்ணா, வஞ்சித்ததுனால ஒரு ஸ்திரீயினால் என்ன பண்ணிருச்சு, இந்த நித்திய ஜீவன் போய் மரணம் உள்ள வந்துருச்சு. இந்த சூக்கே லைஃபு உள்ள வந்துருச்சு பாருங்க. இப்போ 2ஆம் ஆதாமை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்குது? யோவான் 5 குமாரனை, இப்போ இந்த அறிவு, இந்த நன்மை தீமை அறிகிற அறிவு இருக்கு பார்த்தீங்களா, இது என்ன பண்ணுது? மரணத்தை நோக்கி பயணத்துக்குள்ள கொண்டு போயிட்டே இருக்குது. ஆனால் இங்கே சொல்லுது, குமாரனை அறிகிற அறிவுனால நித்திய ஜீவன். ரெண்டுமே அறிவு தான். அது என்ன பண்ற அறிவு? நன்மை, ஒரு காரியத்தை போய் இது சரியா தப்பான்னு பார்த்து அறிஞ்சு செய்கிற ஒரு அறிவு. இதில் என்ன ஆயிருது? ரிசல்ட் பாஸும் ஆகலாம், ஃபெயிலும் ஆகலாம், நன்மையும் இருக்கலாம், தீமையும் இருக்கலாம். ஒரு ரிசல்ட் இதுவா அதுவா தெரியாதுப்பா அப்படின்ட்டாரு. ஆனா இங்க ஒரு அறிவு இருக்கு, குமாரனை குறித்த ஒரு அறிவு 100% பாசிட்டிவ் ரிசல்ட்டை தருகிற சோய லைஃப், நித்திய ஜீவனினால் உண்டாகிற சக்சஸ்ஃபுல் லைஃப், தொட்டதெல்லாம் தொடங்குகிற நித்திய ஜீவன் இதுல ஆப்ரேட் ஆகும். இந்த அறிவை பிடிச்சுக்கோ அப்படிங்கிறார். இந்த குமாரனை அறிகிற அறிவை பிடிச்சுக்கோ, அதுதான் என்ன பண்ணுவான்? நித்திய ஜீவன் அப்படிங்கிறார். பாருங்க, இயேசு சொல்லும் போதெல்லாம் இந்த சோய லைஃபை அவர் ஆட் பண்ணி அவரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றார். நானே ஜீவ அப்பம் அப்படிங்கிறார் இல்லையா? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும். இதெல்லாம் எந்த ஜீவன்? மூச்சு விடுறமே அந்த ஜீவன் இல்லை, இது சோய லைஃப், நித்திய ஜீவன். சொல்லுங்க, நித்திய ஜீவன். ஆமென். ஹல்லேலூயா. என்னை புசிக்கிறவன், நானே ஜீவன், அப்போ என்னை புசிக்கிறவன் என்னிலே ஜீவன் அடைவான் அப்படிங்கிறார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கிறவும் வருகிறானே என்று வேறொன்று கூறான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும். எந்த ஜீவன்?
இந்த ஜோயே லைஃப் நித்திய ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன். இவர் சொல்ற எல்லா காரியத்திலையும் இந்த ஜோயே லைஃபை ஆட் பண்ணிக்கிட்டே வராரு பாருங்க. நல்லா சொல்றாரு, எண்ணெயை சாப்பிடு, நானே ஜீவ அப்பமா இருக்கிறேன், எண்ணெயை சாப்பிடு. எண்ணெயை சாப்பிடும் போது என்ன ஆகுது? அவன் ஜீவனுக்குட்பட்டவனா இருக்கிறான், அவன் அந்த ஜீவனினாலே ஆளுகிறவனா இருக்கிறான் அப்படிங்கிறார். நீ விசுவாசிக்கிறவன் எப்படி இருக்கிறானா? ஜீவன் அடைந்து ஆளுவான் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க. ஆமென். அதனால தான் இயேசு சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவன் சாப்பிட்டதுனால தான் இவ்வளவு பிரச்சனை. யாரு? ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணிட்டாங்க? பழத்தை சாப்பிட்டதுனால உண்டான பிரச்சனை சூக்கே லைஃப்குள்ள போயிடுச்சு. இப்போ நீ எண்ணெயை சாப்பிடு, சோய லைஃப் உனக்கு உண்டாகும் அப்படிங்கிறார். ஆமென். எண்ணெயை புசிக்கும் பொழுது என் சரீரத்தை அப்பமாய் அவர் அந்த லாஸ்ட் சப்பரில் அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த திராட்சை ரசத்தை என்னுடைய ரத்தமாக நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள், இந்த அப்பத்தை இந்த பிரெட்டை என்னுடைய சரீரமாக எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்லாம் சொல்ல, இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரம் அப்படின்ட்டார். ஆமென். நீ அதை பார்க்கும் பொழுது பேக்கரியில இருந்து வாங்கிட்டு வந்ததான் நினைக்காதான்ட்டார். எங்க பிரதர் வாங்கினீங்க? இவ்வளோ க்யூட்டாக இருக்கு, அழகா இருக்க, ஆர்டர் கொடுத்தா எவ்வளோ நாளில் வரும் அப்படின்னு நீ அந்த பற்றியே யோசிக்காத. நீ கையில் வச்சிருக்கிறது அவருடைய ரத்தம், அவருடைய சரீரம் அப்படின்னு நினச்சிக்கோ அப்படிங்கிறார். நினச்சிக்கோ இல்லை, அப்படிதான் அப்படிங்கிறார். உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய ரத்தம் அப்படிங்கிறார் பாருங்க. ஆமென். அதை புசிக்கும் பொழுது என்ன ஆயிருவானா? அவன் ஜீவன் அடைந்து ஜோயே லைஃப் அடைந்து அந்த ஞானம் நிறைந்தவனாய், ஆமென், ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ்குள்ள போகக்கூடிய ஞானம் நிறைந்தவனாய் ஒரு வாழ்க்கை வாழுவான் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஆமென். ஆராபா ஷச்சக்கம் படரதலபா. பந்தி, கர்த்தருடைய பந்தி நம்ம சொல்றோம் இல்லையா? அதை எடுக்கும் பொழுது ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த சொல்றார் ஆண்டவர். என்ன? கர்த்தருடைய மேச்சை. இது டெத் உண்டாகிற இடம் அல்ல, இது ஜோயே லைஃப் உண்டாகிற இடம். ஆமென். இது நித்திய ஜீவன் பிரதிபலிக்கிற ஒரு நேரம், நித்திய ஜீவன் உண்டாகிற ஒரு நேரம், நித்திய ஜீவனை அனுபவிக்கிற ஒரு நேரம். ஆமென். ஹல்லேலூயா. அதை தான் அவர் எண்ணி பார்க்க சொல்றாரு. என்னுடைய சரீரமா இருக்குது, என்னுடைய ரத்தமா இருக்குது அப்படிங்கிறார் பாருங்க. ஹாராபா ஷச்சக்கம் படரதலபா. இந்த பந்தி இந்த சோய லைஃப் ஆப்ரேட் ஆகும் பொழுது, இந்த பந்தியை எடுக்கும் பொழுது என்ன ஆகுது? சோய லைஃப் ஆப்ரேட் ஆகுது. இது ஆப்ரேட் ஆயிடுச்சுன்னா சுகம் அளிக்கும் வரம் பெற்றவர் யாரும் உங்கள் தலையில கை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா சுகம் உள்ள பாயும். ஏன்னா இது ஜீவன். ஆமென். இது ஜீவன். இல்ல சொல்லுங்க, இது ஜீவன். இது ஆட்டோமேட்டிக்கா உள்ள பாய ஆரம்பிக்கும் பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா உள்ள பாயும். இல்ல சொல்லுங்க, ஆட்டோமேட்டிக்கா உள்ள பாயும். முடிஞ்சதுக்கு அப்புறம் உட்காந்து ப்ரேயர் பண்ணி போக்க வேண்டிய காரியமே இது இல்லை பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா சுகம் பாயும். எல்லாம் சொல்லுங்க, ஆட்டோமேட்டிக்கா சுகம் பாயும். பஸ்கா பண்டிகை கொண்டாடுறாங்க இல்லையா? எதை பேஸ் பண்ணி இருக்குது அது? இஸ்ரவேல் ஜனம் ஒரு இரவுல பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிச்சு பூசிச்சு என்ன பண்ணுது? ரத்தத்தை நிலைக்காலைகள் பூசி அந்த இரவுல ஒரு பெரிய விடுதலை நடக்கு இல்லையா? மிகுந்த பொருட்களோடு மட்டும் அவங்க கிளம்பல, மிகுந்த பொருட்களோடு மட்டும் கிளம்பல, மிகப்பெரிய ஆரோக்கியம் டிரான்ஸ்பர் ஆகி நடக்குது பாருங்க. ஏமே, உலகமெங்கும் சோக்கே லைஃப் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கும் போது இந்த பஸ்காவை அனுசரித்த ஜனங்களுக்கு மட்டும் ஜோயே லைஃப் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. சங்கார தூதன் வரான், மரண தூதன் வரான் பாருங்க. சோக்கே லைஃப்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் போட்டு தாக்குறான். ஆனா ஜோயே லைஃப்ல இருக்கிற இந்த பஸ்காவை அனுசரித்த ஜனங்கள், இந்த ஆட்டுக்குட்டியை புசித்த ஜனங்கள், இந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட ஜனங்களுக்கு மேல இந்த சோக்கே லைஃப் மரணம் ஆப்ரேட் ஆகல, அங்க ஜோயே லைஃப் ஆப்ரேட் ஆகுது. எந்த அளவுக்கு ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா, 400 வருஷம் அடிமைத்தனம் பாருங்க. ஒரு ஜெனரேஷன் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா அடுத்த ஜெனரேஷன் ஆட்டோமேட்டிக்காவே பாதிப்புக்குள்ள இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக பாதிப்புக்குள்ள இருக்கும். எங்கேயாவது 1-2 பேர் அப்படி எழும்பி புரட்சி பண்ணி அப்படி மேலே வருவாங்க பாருங்க. மற்றபடி ஒரு சந்ததி
அப்படியே இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்பனை போலவே பிள்ளை இருக்கும். அப்பனை போலவே பிள்ளை இருக்கும். நான் நிறைய பேரை பார்க்குறேன் பாருங்க, அப்போ அதிர்ஷ்டத்தையே நம்பிக்கிட்டு இருப்பான். லாட்ரி விழாதா அப்படின்னு காத்துட்டு இருப்பான். ஆமாம், நிறைய பேரை நான் பார்த்துட்டேன். சோம்பேறிகளாக இருப்பாங்க பாருங்க. லாட்ரி விழாதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தெரியாத ஃபீல்டில் போய் உட்காந்து சம்பாதிக்கணும் அப்படிம்பாங்க. ரியல் எஸ்டேட்டில் கால் வைக்க சம்மந்தமே இல்லாத பிஸ்னஸில் போய் கையை வைப்பாங்க பாருங்க. சம்மந்தமே இல்லாத இடத்துல போய் உட்காருவாங்க. பையன் படிச்சுக்கிட்டு இருப்பான் பாருங்க. அவன்கிட்ட போய் என்னடா பாரு போகிறேன் அப்படின்னு கேட்டால், ஏதாவது அதிர்ஷ்டம் அடிக்குன்னு காத்திருக்கேன் அப்படிமா. கேட்டா அப்பளை போல பிள்ளை, தாயை போல சேலை நூலை போல பிள்ளைம்பாங்க பாருங்க. அந்த மாதிரி அப்பனை மாதிரியே பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கும் பாருங்க. ஒரு ஜெனரேஷன் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜெனரேஷனுக்கு அது கடத்தப்படுது. இப்போ 400 வருஷம் அடிமைத்தனம், 2-3 ஜெனரேஷன் பாருங்க, எவ்வளோ தூரம் அந்த அடிமைத்தனம் கடத்தப்பட்டிருக்கும். அடி மேலே அடி, புண்ணாக்கி வச்சிருக்கான் உடம்பெல்லாம். சாதாரணமாக இல்லை பாருங்க. என்ன அளவுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொன்னால், இவங்க பெருக்கிறத ஒடுக்கிறதுக்குன்னு ஒரு பிளானை போடுறான். என்ன மாதிரி பிளான் அப்படின்னா, நேரமே இவனுக்கு கிடைக்காது. ஃப்ரீயாக இருந்தால் தானே நீ பிள்ளை பத்து போடுவேன். ஃப்ரீயாக இருக்க போய் தானே நீ பிள்ளை வைக்கிற. இருவோம் நேரத்தையே நான் வீணடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறான், செங்கலையும் நீ தான் இருக்கணும், வைக்கோலையும் நீ தான் கொண்டு வரணும், சுமக்கிறதையும் நீ தான் சுமக்கணும்னு ஏகப்பட்ட வேலை, டபுள் டியூட்டி ஓட்டி எல்லாம் போட்டு கையில் கொடுத்துட்டான் பாருங்க. இவன் வேலை பார்த்து வீட்டில் போய் டயர்டாக தூங்குறதே நேரம் கொண்டு நினச்சிக்கிட்டான். அங்கே கர்த்தருடைய வல்லமை செயல்படுது. எல்லாம் ட்வின்ஸாக பிறகுது, எல்லாம் 3-3 பிறகுது. ஜனத்தின் விருத்தி உண்டாயிட்டே தான் இருக்குது. ஆனால் இவன் கொடூரமான ஆள் பாருங்க. இந்த பார்வோன் அடி மேலே அடி, ஆளோட்டிகள் அப்படின்னு சொல்லி வார்த்தை சொல்லுது. மனுஷன் மாட்டை சாட்டை கொண்டு அடித்து ஓட்டுற மாதிரி ஆளை முதுகில் அடிக்கிறான். பெரம்படி விழுது, முதுகு தோல்லாம் கிழியுது, ரத்தமும் ஜதையுமா தான் போய்கிட்டு இருக்காங்க பாருங்க. சீல் வச்சு போய் தான் ஜனங்கள் இருக்கு. நல்ல கலரான ஆளாக இருக்கலாம். ஒரு ஜெனரேஷன் முழுக்க வெயிலே வேக்காடாக விட பார்த்து சம்பாதிச்சிருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கின் எல்லாம் பிளாக் ஆயிடுச்சுன்னா அவனுடைய ஜீனில் அது இன்ஸ்டால் ஆகி ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அவன் பிள்ளைகளும் அதே மாதிரி தான் பிறக்கும். அதே பாதிப்போடு பிறக்கும். ஹிரோஷிமா நாகசாமியில் போட்டப்பட்ட குண்டு அன்னைக்கு உண்டான அந்த அதிர்வு இப்போ வரைக்கும் அங்கே பிறக்கிற பிள்ளைகள் ஏதோ ஒரு விதத்தில் ஊனமாக பிறந்துக்கிட்டே இருக்கு. 400 வருஷமா ஸ்கின்ல பிரச்சனை, உள்ளத்தில் பிரச்சனை, சரீரத்தில் பிரச்சனை, அறகுறை காலு, நட மாறி இருக்கு, உட மாறி இருக்கு, கம்பீரம் மாறி இருக்கு, எல்லாம் மாறி இருக்கு. கூடி குறுகியே நடந்துகிட்டு இருந்த ஜனமா மாறிடுச்சு பாருங்க. பாருங்க, ரிச் பீப்புள் நடக்கிறதுக்கும் கொஞ்சம் போரான பீப்புள் நடக்கிறதுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் இருக்கும். பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? இவருக்கு பாவம் கஷ்டப்படுற ஆள் அப்படிங்கிறத என்ன பண்ணிடலாம், பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் கொஞ்சம் காசு இருக்கிற ஆள் நட எப்படி இருக்குது, ராஜாவினுடைய நட எப்படி இருக்குது, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸருடைய நட எப்படி இருக்குது, வெவ்வேறு மாதிரி இருக்குது பாருங்க, டிஃப்ரெண்டாக இருக்குது. ஆனால் அடிமையின் நடை எப்படி இருக்கும், கூனி குறுகி நெஞ்சு கூட ஒடுங்கி போய் அவன் பிள்ளைகள் பிறக்கும் போதே நெஞ்சு கூடலாம் ஒடுங்கி தான் பிறக்குது. அவ்வளவு நோய். ஆனால் நான் சொல்லட்டா, ஜோயே லைஃப் ஆப்ரேட் ஆகும்போது ஒரே இரவுல எல்லாருக்கும், லட்சக்கணக்கான ஜனங்களுக்கும் ஆரோக்கியம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது பாருங்க. ஏமே ஹல்லேலூயா. கால் விளங்காதவன், கை விளங்காதவன், நெஞ்சு கூடு ஒடுங்கினவன், மண்டை சரியில்லாதவன், கண்ணு சரியில்லாதவன், எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் சுகம் உண்டாகுது. வேதம் சொல்லுது, அவர்களிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. நான் முதலே சொல்லிட்டேன், இதை நீங்கள் ஆல்ரெடி கேட்ட மாதிரியே இருக்கும் இந்த வார்த்தைகள் எல்லாம். ஆனால் இன்னைக்கு இது ரிசல்ட்டாக அவங்க கையில் வரணும். ஏமே, இது கேட்ட வார்த்தைகள் இல்லை, இது ரிசல்ட்டாக மாற போகிற வார்த்தைகள். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, டிவைன் ஹெல்த். நல்லா சொல்லுங்க, டிவைன் ஹெல்த் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. டிவைன் ஹெல்த் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. டிவைன் ஹெல்த் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தருடைய பந்தி ஜோயே லைஃப் அதை கொண்டு வர்றதுக்கு என்ன, டிவைன் ஆரோக்கியம். எல்லாம் சொல்லுங்க, டிவைன் ஆரோக்கியம். ஆராபா ஷத்தக்கா மடரதலபா. 400 வருஷம் வியாதிக்கும் ஒரே மெடிசின். இதில் என்ன விசேஷம்னா, சைடு எஃபெக்டே இல்லாத மெடிசன் பாருங்களேன் இது. அது மட்டும் இல்லை, இது சாதாரண மெடிசன் மட்டும் இல்லை, இட்ஸ் அ வேக்சின். வேக்சின், எல்லாரும் சொல்லுங்க வேக்சின். ஸோ நீங்கள் கர்த்தருடைய பந்தியை கையில் எடுக்கும் பொழுது இதெல்லாம் மண்டைக்குள்ளே ஓடணும். இது எந்த பேக்கரியில் உள்ளதுன்னு ஓடக்கூடாதான். இது எப்படி ஓடணுமா,
400 வருஷம் அடிமைத்தனத்திலையும் 400 வருஷமா இருந்த பிரச்சனைய ஒரே மெடிசன்ல குணப்படுத்தின வல்லமை இந்த பந்தியில இருக்குது. ஆமென். அடுத்து என்றென்றுமாய் ஆரோக்கியமா இருக்கக்கூடிய வேக்சினேஷனையும் இது போட்டு விட்டு இருக்குது. 45 வருஷமா காடா சரியா சுத்துறாங்க வனாந்தரத்துல. எவ்வளவு நோய் கிருமிகள் இருக்கும், எவ்வளவு பிரச்சனை இருக்கும். ஆனா வேதம் சொல்லுது இவர்கள் கால் வீங்கவே இல்லை அப்படின்னு இருக்கு. வேற மாதிரி வாங்க வேண்டாமா? கால் வீங்கவே இல்லையா? 45 வருஷமா நடந்திருக்கிறான், கால் வீங்கல. ஏன்னா வேக்சினேஷன் உள்ள போட்டிருக்குது. பூமியில போடுற எத்தனையோ வேக்சினேஷன்ல சைடு எஃபெக்ட் வந்துருது பாரு. வேக்சின் போட்டதுல 2 நாள் காய்ச்சல் அப்படின்றாங்க. காய்ச்சலோட சேர்ந்து நெஞ்சு வலி போயிட்டாரு அப்படின்ட்டாங்க. அந்த பாருங்க, வேக்சின் போட்டதுனால கண்ணு பிரச்சனை வந்துருது அப்படின்ட்டாங்க பாருங்க. ஆனா இவர் போட்ட வேக்சின் இந்த ஜோயே லைஃப் உள்ள கொடுத்து, ஐயோ உங்களுக்கு புரியுதா? ஜோயே லைஃப் உள்ள இறங்கி இந்த பந்தியை எடுக்கும் பொழுது அவரே ஜீவ அப்பமா இருக்கிறார, அதை நீங்க புசிக்கும் பொழுது ஜோயே லைஃப் உள்ள வருது. 400 வருஷ பரம்பரை பிரச்சனைய ஒரே இரவுல சோழிய முடிக்குது பாருங்க. ஏமே நான் சொல்றேன், ஜெனரேஷனா கடத்தி கொண்டு வந்த இந்த தேவையில்லாத வியாதி, இந்த பந்தியை நீங்க கையை வைக்கும் போதே ஜோயே லைஃப்னால அந்த சூக்கே லைஃப் கட்டாகி நித்திய ஜீவன் உங்க வாழ்க்கைக்குள்ள என்ட்ரி கொடுக்கும் பொழுது அந்த பரம்பரை வியாதி எல்லாம் உங்க வாழ்க்கையில பட்டு போ. ஆமென். நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி அடிமைத்தனத்தில் சிக்கன ஆட்கள்கிட்ட உங்க ஜெனரேஷனை பார்த்தா மென்டலி டிஸ்டர்ப் ஆகி உட்காந்துருப்பாங்க. இப்போ கைத்தாரில் எங்கள் அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய பேர் அந்த மாதிரியான அடிமைத்தனத்தில் இருந்துட்டு, ஒரு நாள் எங்கள் அம்மாவை பற்றி சாட்சி சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆண்டவர் தப்பிச்சு தூக்கி கொண்டு வந்து இங்கே நிறுத்திட்டார் பாருங்க. ஏமே நிறைய பேருக்கு அந்த மென்டலி உள்ள பிரச்சனை உண்டு பாருங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேருக்கு, அவங்க 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 அம்மாவுக்கு இருந்துச்சு, அதை எங்கள் ஆட்சிக்கு இருந்துச்சு, அவங்க அவங்க அம்மாவுக்கு இருந்துச்சு. இப்போவும் நிறைய அந்த ஏரியா பக்கம் போகும்பொழுது அந்த ப்ராப்ளத்தில் இருந்த நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, இதேமாரி பிரச்சனை, மென்டலி டிஸ்டர்ப் ஆகிருக்கிறேன் அப்படின்னு. ஆனால் இங்கே ஜோயே லைஃப் ஆப்ரேட் ஆனதுனால பிள்ளைகள் ஞானிகளாக எழும்பியிருக்கு. ஏமே ஹல்லேலூயா. ஜோயே லைஃப் ஆப்ரேட் ஆனதுனால அந்த பாதிப்பே இல்லாமல் ஆயிடுச்சு பாருங்க. ஆமாம், இப்போ என் பிள்ளைகிட்ட கூட பேச முடியாது, அவ்வளோ ஞானமாக பேசுது, வாயை திறக்க முடியாது. போன வாரம் சொன்னேன் இல்லையா, ஆண்டவர் பேர் வச்சாரு. எப்படி பேர் வச்சாரு? சூன்னு பேர் வச்சாரு அப்படின்னு. அவளை ஏதாவது சொன்னா சூ அப்படிங்க. இதுங்களுக்கு தியாலஜி சொல்லி கொடுத்தது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு பத்தியலா. நான் சொல்றேன், அப்படிப்பட்ட மைண்ட் ரிலேட்டடான பிரச்சனை எல்லாம் இப்போ பட்டு போகுது இயேசுவின் நாமத்தினால. ஆமென். இனி அதற்காக நீங்கள் மெடிசன் எடுக்க மாட்டீர்கள். இன்றைக்கு அது நித்திய ஆரோக்கியமாய் உங்கள் வாழ்க்கையில் விழுது. இனி அதுக்கு ஒரு வேக்சின் விழுது, சைடு எஃபெக்டே இல்லாத ஒரு வேக்சின் விழுது. ஆமென். சுகர் எல்லாம் நார்மல் ஆகுது பாரு, சுகர் எல்லாம் நார்மல் ஆகுது, சுகர் எல்லாம் பிரஷர் எல்லாம் நார்மல் ஆகுது. ஏனி பிளட் பிரஷர், பரம்பரை வியாதி, பரம்பரையாய் கடத்தி கொண்டு வரப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு டிஸ்கனெக்ட் ஆகுது இயேசுவின் நாமத்தினால. Glorious Father, glory Father, glory Father, glorious Father. மாராபா ஷட்டகம் படரதலபா. ஜிம்முக்கு போகிறது நல்லது, ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். ஆனால் சோயே லைஃப்பில் தான் லைஃபே உண்டாகும். ஏமே கர்த்தருடைய பந்தியில் தான் என்ன ஆகும்? சோய லைஃபே உண்டாகும் பாருங்க. சோய லைஃப் உண்டாகும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆராபா தக்காம் படரதலபா. 1000 கிலோமீட்டர் நடந்தாலும் கிடைக்காத ஆரோக்கியம் எல்லாம் பந்தியை அனுசரிக்கும் பொழுது நடக்கும். கர்த்தருடைய பந்தியை கையில் எடுக்கும் பொழுது நடக்கும் பாருங்க. ஏமே ஹல்லேலூயா. எருமா மேட்டின், பசுமாடு மேட்டின் இதெல்லாம் கொடுக்காத தலைமுடிய நான் சொல்றேன், இந்த பந்தி ஐயோ நல்ல உண்மைக்கு தான் சொல்றேன் நான், உண்மைக்கு தான் சொல்றேன். 45 வருஷமா நடந்து காலே வீங்காத அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா, ட்ரெஸ்ஸே கூட சேர்ந்து வளருதுன்னா முடி வளராதா? ஏமே அவங்க வஸ்திரம் பலதாகவில்லை இருக்குங்க. நான் போய் சொல்லலை. நீங்க பைபிளை வாசிச்சு பாருங்க. யாத்திராமத்தில்
வஸ்திரம் பழசாகலை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? சின்ன பிள்ளையா ஒருத்தன் ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்கன்னா வஸ்திரம் பழசாகலைன்னா 45 வருஷமா வளர்ந்துருக்கான, வளரும் போது கூடவே சேர்ந்து ட்ரெஸ்ஸும் வளருது. ட்ரெஸ்ஸே வளருதுன்னா முடி வளராதா? அப்படியே லைட்டாக ஏறுது பிரதர் அப்படிமா. யாரு முடி வெட்ட போகும்போது பிரதர் லைட்டாக ஏறுத அப்படிமா. ஒன்றும் ஏறாது, அங்கே ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்குது, அங்கே புதுசாக வளரும். நீ உன் வேலையை மட்டும் பாரு, வெட்டுற வேலையை மட்டும் பாரு அப்படின்றது. சோய லைஃப் உலகத்துக்கு வந்து பார்த்தா அது ரொம்ப அற்புதமான வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு அது யதார்த்தமான வாழ்க்கையாக இருக்கும். ஏமே ஹல்லேலூயா. சாதாரணமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். சூப்பர் நேச்சுரலே எனக்கு நேச்சுரலான வாழ்க்கையாக இருக்க போகுது. ஆமே எல்லாரும் சொல்லுங்க, சூப்பர் நேச்சுரலே எனக்கு நேச்சுரலாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் இதை சபைக்கு வந்து சபையில் எடுங்க அப்படிங்கிறாரு. சபையில் மட்டும் இல்லை, வேதம் சொல்லுது அவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள். சபையில் இதை பற்றி சொல்லி கொடுக்கணும். சபையில் இந்த பந்தியினுடைய மகத்துவம் என்ன என்கிறத சொல்லி கொடுக்கணும். ஆனால் இது சபையில் மட்டுமே எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது, இதை வீடுகள் தோறும் நீங்கள் எடுக்கணும். ஏமே இதில் தான் பிரச்சனை வரும் பாருங்க. இதில் தான் பல ஊழியக்காரர்களுக்கும் நம்மளுக்கும் முரண்பாடே வரும். ஐயா இது அவ்வளவு பரிசுத்தமாக நின்று ஆசீர்வதிச்சு எடுக்க வேண்டிய இடம் இல்லையா அப்படின்னு. நீங்கள் ஒரு உதாரணத்தை புதிய உடன்படிக்கையிலேருந்து காட்டிருங்க, சர்ச்சில் தான் இதை எடுத்தாங்கன்ட்டு. வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள் அப்படின்ட்டு இருக்கு. ஏமே இந்த புரிந்து கொள்ளுதலோட என்ன பண்ணணுமா, வீடுகளில் நீங்கள் எடுக்கணுமா. இட்ஸ் a மீல், இட்ஸ் a covenant மீல். சாப்பிடும்போது இதை என்ன பண்ணியிருக்கிறாங்க, இயேசுவின் சரீரம் அப்படின்னு சொல்லி வைனை வச்சுட்டு திராட்சை ரசத்தை வச்சுட்டு இது இயேசுவின் ரத்தம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க, வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள். இந்த புரிந்து கொள்ளுதலோடு வீடுகள் தோறும் அப்பம் எடுக்கணும் பாருங்க. ஆக்சுவலி இந்த மாதிரியான சத்தியங்கள்லாம் புரிந்து கொண்டு வரும் பொழுது நாங்கள் ஒரு 3-4 பேர் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம். ப்ரேயர் பண்ணும் பொழுது நாங்கள் கம்யூனியன் எடுப்போம். இந்த மாதிரி எங்கள் வீட்டு மாடியில் உட்காந்து ப்ரேயர் பண்ணி கம்யூனியன் எடுப்போம். இப்போ இந்த சத்தியங்களெல்லாம் ஏற்றுக்கொண்ட ஒரு சபை தான் பாருங்கள், பெரிய சண்டைக்கு வந்துட்டாங்க. அது எப்படி நீங்கள் மாடி வீட்டில் வந்து கம்யூனியன் எடுக்கலாம், சபையாக இருந்தால் தான் அதை செய்யணும் அப்படின்ட்டாங்க. அப்போது இந்த விசுவாச சத்தியங்கள்லாம் பெருசாக கொண்டு வந்த ஒரு நல்ல மதிப்புக்குரிய ஒரு போதகர்கிட்ட நாங்கள் லெட்டர் எழுதி போட்டோம் நைஸாக. இந்த மாதிரி இந்த பந்தியை குறித்ததான சரியான புரிந்து கொள்ளுதலோடு நாங்கள் நண்பர்களாய் ஜெபிக்கும் பொழுது இந்த பந்தியை எடுக்கிறோம், இதை வந்து சரியா தப்பா அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி போட்டோம். அவர் ஒரே பதில், இதில் எந்த தவறும் இல்லை அப்படின்னு போட்டு அனுப்பிட்டார். அந்த சபைக்கு கொண்டு போய் அதை காட்டுறோம். அவங்க அப்பவும் ஏற்றுக்கிட மாட்டேன்ட்டாங்க. அவரே சொல்லியிருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிட மாட்டோம் அப்படின்ட்டு. நீங்கள் ஏற்றுக்கோங்க, ஏற்றுக்காமல் போங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பந்தியினுடைய மகத்துவம் சர்ச்சில் மட்டும் இல்லைப்பா, என் வீட்டுக்கு இறங்கணும்னு எனக்கு ஆசை. ஏமே என் வீட்டில் இது இறங்கணும். இது இயேசுவையும் சரீரத்தையும் சோயா லைஃபையும் சர்ச்சுக்குள்ளே வச்சுட்டு வீட்டில் போய் நான் என்னத்தை வாழ, எனக்கு சர்ச்சில் இருக்கிறத விட அங்கே தான் அதிகமாக தேவைப்படுது. ஏமே பாருங்க, இந்த வெண்குஷ்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெண்குஷ்டம் ஆக்சுவலி எங்கள் அம்மாவுக்கு அப்படி ஃபார்ம் ஆணுச்சு. இந்த உதட்டுக்கு கீழே அப்படியே ஒயிட்டாக ஃபார்ம் ஆணுச்சு. பல மாதங்களாக இருந்தது. திடீர்னு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், திடீர்னு சுருங்கும், திடீர்னு நல்ல இன்க்ரீஸ் ஆகும். கிளிசரின்லாம் வாங்கி தடவிட்டே இருப்பாங்க பாருங்கள். எப்படி போகிறதுனே தெரில. எந்த ட்ரீட்மெண்ட்டும் பெருசாக கிடையாது. அப்படியே பரவும், பார்த்துருக்கீங்களா? அப்படியே தாடிக்கிட்டலாம் பரவி கை வரைக்கும் அப்படியே வந்துடும். எல்லாரெல்லாம் நான் பார்த்துருக்கேன், ஃபுல் பாடியும் ஒயிட்டாக இருக்கும். அப்படி அந்த இது பரவும் பாருங்க. அப்போ இந்த சத்தியம்லாம் பெருசாக எங்கள் அம்மாவுக்கு அந்த டைம்லலாம் யாரும் சொல்லித்தரல, எங்களுக்கெல்லாம் யாரும் சொல்லித்தரல. ஒரு ஆவியானவருடைய புஷ்ஷு. இந்த பந்தி எடுக்கும் பொழுது இந்த வியாதி பட்டு போகும்படி ப்ரேயர் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு புஷ்ஷு பாருங்கள், ஆவியானவர் கொடுத்த ஒரு அழுத்தம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த ஒரு நாள் பந்தியில் சர்ச்சில் தான் பந்தி எடுக்கும் பொழுது எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் பார்த்தா அது அப்படியே பட்டு போயிடுச்சு. இப்போ வரைக்கும் ஆச்சு, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ வரைக்கும் அது எட்டி பார்க்கலை. ஏமே ஹல்லேலூயா. சோயே லைஃப் ஆப்ரேட் ஆனிச்சுன்னா டிவைன் ஆரோக்கியம் உள்ள பாயும் பாருங்க. ஏமே கருப்பை இறங்கிட்டு அப்படின்னு 15 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் பெரிய பிரச்சனை வரும்ன்ட்டு ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ வரைக்கும் ஆச்சு, ஒரு பிரச்சனை வரல. ஏமே ஆப்ரேஷனும் பண்ணலை. ஏன்னா சோயே லைஃப் உள்ள ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் சொல்லுவேன், கண்ணாடியெல்லாம் கழட்டி போடுமா, தூர போடு,
சோயே லைஃப் என் கண்ணில் ஆப்ரேட் ஆகுதுன்னு சொல்லு அப்படிப்பேன் பாருங்க. ஏமே ஹல்லேலூயா. கை குடையுது, காலு குடையுது, குறுக்கு குடையுதுன்னு எத்தனை நாள் இப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? எங்கம்மா இல்லை, பொதுவாக சொல்கிறேன் நான். எத்தனை நாள் இப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? எந்திரிச்சு நின்று சோயே லைஃப் எனக்குள்ள ஆப்ரேட் ஆகுதுன்னு சொல்லுங்க. நான் கர்த்தருடைய பந்தியை எடுக்கிறவன், இயேசுவின் சரீரத்தை அவருடைய இரத்தத்தை புசிக்கிற எனக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு சொல்லுங்க. அது ஆப்ரேட் ஆகும். ஏமே சங்கீதம் 104:16 கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுருகளும் சாரத்தினால் நிறைந்திருக்கும் அப்படின்னு தமிழில் வந்திருக்குது. நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னு வந்திருக்குது. கேதுருக்கள் எல்லாம் எப்படி இருக்குமா? சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. எல்லாரும் சொல்லுங்க, லீபனோனின் கேதுரு திருப்தி கொண்டு வருகிற ஒரு மரம். ஏமே திருப்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, திருப்திங்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா எதோட மேட்ச் ஆகும் அப்படின்னா தீர்க்காயுசோட மேட்ச் ஆகும். ஏமே எல்லாரும் சொல்லுங்க, கேதுரு தீர்க்காயுஸ். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பாம் ட்ரீ மட்டும் இல்லை, நீ எப்படி இருக்க போற? கேதுருவை போல இருப்ப அப்படிங்கிறாரு. கேதுருக்கு திருப்தி எப்படி வருது அப்படின்னா, அதாவது தீர்க்காயுசு எப்படி வருது அப்படின்னு சொன்னால் முந்தின வசனத்தை பார்த்தா வரும். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும், தட் மீன்ஸ் பிரெட், இதை விளைவிக்கிறதுனால திருப்தி உண்டாகும் அப்படின்னு சொல்றாரு. என்ன முன்னாடி சொல்றாரு? ஒரு மனுஷனுக்கு தீர்க்காயுசை தருவது 3 விஷயம். 1 திராட்சை ரசம், 2 எண்ணெய், 3 அப்பம், ஆகாரம் அப்படின்னு இருக்கு பாருங்க. அப்பம் 1 இயேசுவின் சரீரம், 2 அவருடைய ரத்தம், 3 எண்ணெய். எதற்கு அடையாளமா இருக்குது? அபிஷேகத்திற்கு அடையாளமா இருக்குது. இந்த 3 ஒரு மனுஷனுக்குள்ள செயல்பட்டுருச்சுன்னா அவன் தீர்க்காயுசு உள்ளவனாய் திருப்தி உள்ளவனாய் இருப்பான் அப்படின்னு சொல்லுது பாருங்க. ஏமே ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, தீர்க்காயுசு உள்ளவனாய் திருப்தி உள்ளவனாய். இல்லை சொல்லுங்க, நான் கேதுரு மரம், நான் திருப்தியா இருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தீர்க்காயுசு உள்ளவனாய் நான் இருப்பேன். நல்ல கையை தட்டி வாங்க வேண்டாமா உங்க தீர்க்காயுசை? நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கிறீங்க? என்ன முடிவு எடுத்திருக்கிறீங்க? மோசே சொல்லிவிட்டாரு சங்கீதம் 90 மிகுதியினால 80 வருஷம் 70 வருஷம் அது போதும் அப்படின்னு நினைச்சிட்டீங்களா? அதெல்லாம் இந்த ரத்தத்தின் மகிமை இல்லாதவனுக்கு, இந்த சோயே லைஃப் இல்லாதவனுக்கு சோக்கே லைஃபை பேசிக்கிட்டு இருக்காரு. யாரு? 90 இந்த இழந்து போன மனிதனுடைய வாழ்க்கைய, இந்த மூச்சு விடுறமே அந்த வாழ்க்கையை அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா சங்கீதம் 91 வரும்பொழுது அவர் சோயே லைஃபை பேசுறாரு. மறைவிடம் உறைவிடம்னு பேசுறாரு பாருங்க. அவருக்குள்ள வந்தவனுக்கு வேற லெவல் லைஃப் இருக்கு. அவன் நாட்கள் நீடித்த நாட்களா இருக்கும். அவன் நாட்கள் திருப்திகரமான நாள்னா என்ன? ஆயுசு நாட்கள் விருத்தியாகி போய் இருக்கும் அப்படிங்கிறார். ஏமே இல்லை சொல்லுங்க, என் ஆயுசு பெருகி இருக்கும். என் ஆயுசு பெருகி இருக்கும். சரி, இப்போ பாருங்க, இந்த பிரெட்டையும் ஒயினையும் 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். இந்த பிரெட்டையும் ஒயினையும் இந்த கர்த்தருடைய பந்தியை முதல்ல அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் ஒரு சண்டையை போட்டு வரான். யாருக்காக? லோத்துக்காக போய் யுத்தம் பண்ணிட்டு வரான். அவன் லோத்துவை கடத்திட்டு போன ஆட்களெல்லாம் திரும்பி மீட்டுட்டு வரான். கைப்பிடிந்த 300 வேலையாட்களோடு போய் சண்டை போட்டு வரான். ராத்திரியில் இந்த யுத்தம் நடக்குது. நல்ல கவனிங்க, ராத்திரியில் இந்த யுத்தம் நடக்குது. பெரும்பாலும் ராத்திரியில் யுத்தம் நடக்கக்கூடாது. அதுக்கு பின்னாடி பிரமாணமாகவே போட்டு வச்சாங்க, ராத்திரியில் யுத்தம் நடக்கக்கூடாது, டேமேஜ் ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிறதுனால. அதனால தான் யோசுவா டீம் என்ன பண்ணுது? யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது, ஆண்டவரே நைட்டு வரப்பொழுது எனக்கு சூரியன் நிற்கட்டும், இந்த யுத்தத்தை பகல்லையே சோழியை முடிச்சாதான் நல்லா இருக்கும், நைட்டு கொஞ்சம் லேட்டாக வரட்டும் அப்படின்னு சொல்லி சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தி வச்சிருச்சு பாருங்க இந்த யோசுவா ஜெனரேஷன். ஆனால் இங்கே ஆபிரகாம் யுத்தத்துக்கு போனது எப்போ? இரவுல. எப்பவுமே இரவுல யுத்தம் போனா ஜெயிச்சுட்டே வந்தா கூட பாதிப்பு என்ன எப்படி இருக்கும்? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நைட்டு வெட்டு குத்து பயங்கரமா இருக்கும் பாருங்க. ஜெயம் ஆபிரகாம் உடையது தான், ஆனா கூட காயங்கள்
உண்டாயிருக்கும், சேதாரம் ஜாஸ்தியாக இருக்கும், சட்டை கிழிஞ்சிருக்கும் இல்லையா? சண்டையில் கிழியாத சட்டைகள் என்பது ஏது? சட்டை கிழிஞ்சு வந்துட்டு இருக்காப்புல ஆபிரகாம் ரத்தங்களோட. பார்த்தா மெல்கிசேதேக்குன்னு ஒருத்தர் வாரார் இல்லையா? ஆதியாகமம் 14:16 பாருங்க. சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். மறுபடியும் தீர்க்க தரிசனம் வருது பாருங்களேன். ஆராதனையிலிருந்தே ஒரு காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? எல்லாவற்றையும் மீட்டு கொள்வீங்க, எல்லாவற்றையும் திருப்பி கொள்வீங்க. ஆமென். நீங்கள் இழந்ததை காட்டிலும் பின்னாடி எடுக்கிறது அதிக ருசி உள்ளதா இருக்க போகுது. ஆமென். சரி, இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. திருப்பி சகல பொருட்களையும் திரும்ப கொண்டு வந்தான். தன் சகோதரனையாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அவனை கதலா கோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற பொழுது சோதமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவை பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரனை இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து, எல்லாம் சொல்லுங்க, அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து. கொடுக்கறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லையா? கொடுக்கறதுக்கு யுத்தத்தில் வென்று விட்டாயாடா, இதோ வீரவாள் பிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க வேண்டாமா? ஒரு கேடயத்தை கொடுத்துருக்க வேண்டாமா? போயும் ஒயினையும் பிரெட்டையும் கொண்டு வந்து கொடுப்பா வேண்டாம்? பண்ணு கலந்த வேலா ஆபிரகாம் சீமான். பண்ணும் திராட்சை ரசமா அவனுக்கு இப்போ பிரச்சனை. ஒரு 4 படை வீரனை கூட அனுப்பி பாதுகாப்புக்கு நிப்பாட்டுறான்ப்பா, என் படையும் அவன் கூட இருக்கும், இப்படிலாம் தான் சொல்லியிருக்கணும். இல்லை, விஷயம் இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, விஷயம் இருக்குது. இவன் கொண்டு வந்தது என்ன அப்படின்னா, அப்பமும் திராட்சரசமும் ஒரு அபிஷேகத்தோடு வரும் பொழுது அங்கே ஆரோக்கியம் வருது, தீர்க்காயுசு வருது பாருங்க. ஆமென். அதை தான் கொடுக்குறான் ராஜா, அதை கொடுக்குறான். ஆரோக்கியத்தை முதல்ல கொடுக்குறான். ஏன்னா இரவுல யுத்தம் பண்ணி காயப்பட்டு வந்து நிற்கிறான் பாருங்க. என்ன பண்றான்? அவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறான். சொல்லவே இல்லை, இவன் அவனுக்கு தைத்து எடுத்து கொடுக்குறான், தசம பாகத்தை எடுத்து கொடுக்குறான். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய பந்தியில் 2 விஷயம் நடக்குது. இது ஒரு ஒப்பந்தம், இது ஒரு ஒப்பந்தம். ஒரு பந்தியை நீங்கள் எடுக்கும் பொழுது, கர்த்தருடைய பந்தியை எடுக்கும்போது, வீட்டில் எடுக்கீங்களோ அல்லது சபையில் எடுக்கிறீங்களோ, போகிற இடத்துல எடுக்கீங்களோ, நண்பர்களோடு சேர்ந்து உட்கார்ந்து ஒரு ஜெப ஐக்கியமாக உட்கார்ந்து நீங்கள் எடுக்கீங்களோ, அந்த நேரத்தில் ஒரு ஒப்பந்தம் நடக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியலையே? பாருங்க, இந்த அப்பமும் ரசமும் கொடுக்கிற இடம் பத்தி மேல போட்டிருக்கு பாருங்க. எப்படிப்பட்ட இடமா? ராஜாக்களின் பள்ளத்தாக்கு, சாவே பள்ளத்தாக்கு எனும் ராஜாக்களின் பள்ளத்தாக்கு. தட் மீன்ஸ் இந்த பந்தியை எடுக்கும் பொழுது அந்த இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்குது? ராஜாக்கள் நிரம்பிய ஒரு இடமா இருக்குது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த பந்தியில கை வைக்கிற ஒவ்வொருத்தரும் ராஜாக்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். இது ஒரு ஒப்பந்தம் நடக்குது. ராஜாக்கள் பேசினா சும்மா உட்காந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு பிஎம் மீட்டிங் நடக்குதுங்க, ஒரு பிரதம மந்திரி ஒரு மீட்டிங் போட்டிருக்கிறாரு, எல்லாரும் கூப்பிட்டா அங்க உட்காந்து வடிவேலு ஜோக்கு எல்லாரும் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. சந்தானம் காமெடியை பத்தி யாரும் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. புதுசா ரிலீஸ் ஆன படத்தை பத்தி யாரும் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. என்ன பேசுவாங்க? ஒப்பந்தத்தை பத்தி பேசுவாங்க. ஆமென். 2 நாடுகளுக்கு உண்டான ஒப்பந்தத்தை பத்தி பேசுவாங்க பாருங்க. அங்க இன்வைட் பண்ண ராஜாவும் கையெழுத்து போடுறாரு, இன்விடேஷன் வாங்கினவரும் கையெழுத்து போடுறாரு. ஹல்லேலூயா. இத்தனை பேருக்கு புரியுது? ஒவ்வொரு முறை நீங்க பந்தி எடுக்கும் பொழுது இப்போ பாருங்க, மெல்கிசேதேக்கு பத்தி எபிரேயர் 7வது அதிகாரத்தில் வருது. இவர் தாயும் தகப்பனும் இல்லாதவர், துவக்கமும் முடிவும் இல்லாதவர் அப்படின்னு வருது பாருங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்த பந்தி கொண்டு வருகிறது என்னன்னா எண்ட்லெஸ், இது டெட்டே இல்லாத நித்திய ஜீவனை உங்களுக்கு கொண்டு வந்து தருது. அதற்கு அடையாளமா தான் அப்படிப்பட்டவர், துவக்கமும் முடிவும் இல்லாதவர் அந்த பந்தியை அனுசரித்து கையில் கொடுக்குறாரு பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம். இப்போ அந்த பந்தியை அனுசரிக்க போறோம். அப்போஸ்தலர்கள் 20 வழக்கமாக ஒரு மீட்டிங் நடக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். போஸ்டர்லாம் எப்படி ஓட்டுவோம்? சுகம் அளிக்கும் மரம் பெற்ற இவர் வாராரு, தீர்க்கதரிசி இவர் வாராரு, இப்படி தானே போஸ்டர் ஓட்டுவாங்க. பேச்சில் வல்லமை பெற்ற பேச்சு பீரங்கி வருகிறார் அப்படின்லாம் போஸ்டர் ஓட்டுவாங்க.
ஆக்சுவலி இந்த அப்போஸ்தலர் 20 ஒரு கூடுகை நடக்குது. இந்த கூடுகைக்கு பிரசங்கியாரா யார் வர்றாருன்னா, வேர்ல்டுலேயே தலை சிறந்த பிரசங்கியாரா இருக்கிற பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் வருகிறார். பவுல் தான் அந்த இடத்துல ப்ரீச் பண்ண போறார். இப்போ அது ஒரு ஈவினிங் மீட்டிங், இதே மாதிரி நடக்குது, ஒரு ஈவினிங் மீட்டிங். ஆனா லூக்கா, அப்போஸ்தலர்களை எழுதினது யாரு? லூக்கா பாருங்க, அவர் டாக்டரு. லூக்கு புத்தகத்தையும் அவர் தான் எழுதியிருக்காரு, அப்போஸ்தலரையும் அவர் தான் எழுதியிருக்காரு. ஆனால் அவர் யாருக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறாரு தெரியுமா அந்த இடத்துல? பாருங்களேன், அப்போஸ்தலர் 20:7, வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிக்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடைய சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். மேட்ரு பவுல் கிரேட் பிரசங்கியார் வந்து பிரசங்கம் பண்றாருங்கிறது மேட்ரு இல்ல. மேட்ரு எப்படியா, முதல் வாரத்தில் அப்பம் விற்கும்படி எல்லாரும் கூட்டி வந்தாங்க, அப்பம் பவுல் பிரசங்கம் பண்ணாரு அப்படின்னு எழுதுறாரு. நான் சொல்லட்டா, பிரசங்கத்தை விட வெயிட் எதுல இருக்குன்னா கர்த்தருடைய மேஜையில் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. பிரசங்கத்தை விட பிரசங்கியார், அவ்வளவு பெரிய பிரசங்கியார், பவுலுக்கு அங்க வெயிட்டேஜ் கொடுக்கல பாருங்க, அப்பம் விற்கிறதுல தான் வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லி லூக்கா சொல்றாரு. இது மட்டும் இல்ல, அடுத்து ஒரு காரியம் நடக்குது. என்ன அப்படின்னா, எங்களை மாதிரி பிரசங்கியார்களுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு வசனம் அதுல இருக்கு. அதுல ஐத்துகு அப்படின்னு சொல்லி ஒரு பையன் இருக்கான். ஆக்சுவலி சபை அப்போ எப்படி இருக்கும்னா கேலரியா இருக்கும். கேலரி மூணு மாடி இருக்கு, இப்படி கேலரி மாதிரி இருக்கு. 3வது மாடியிலிருந்து நடுராத்திரி வரைக்கும் வேற பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. ஐயோ பாவம், அவன் என்ன சாப்பிட்டு வந்தானோ. பவுல் கிரேட் பிரசங்கியார் பாருங்க, கிருபையை கொடுத்து அவ்வளோ எழுதுறேன், அவள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை கேட்டே தூங்கி விழுந்துட்டான். அப்போ எங்கள் பிரசங்கத்துக்கெல்லாம் தூங்கி விழுந்தா அதை குறித்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை பாருங்க. தூங்கி விழுந்தது மட்டும் இல்லை, பொத்துன்னு ஒரு சத்தம் கேட்கு, தென்னை மட்டும் விழுந்துட்டான்னு பாரு, தேங்காய் விழுந்துட்டான்னு பாருன்னு திரும்பி பார்த்தா உடஞ்சது தென்னையோ தேங்காவோ இல்லை, ஒருத்தன் மண்டை உடஞ்சி படுத்து கிடக்கான், ரத்த வெள்ளத்தில் கிடக்கான். எல்லாரும் ஓடி போய் பார்த்தா இறந்துட்டான் அப்படின்னே மரித்தான். மரித்தவர்களே பண்ணிட்டாங்க பாருங்க. பவுல் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தவர் நிறுத்திட்டாரு. ஆத்தாடி வெரி டேஞ்சர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, நிறுத்திட்டு இறங்கி போய் என்ன பண்றாரு, அவனை ஹக் பண்ணி அந்த ஜீவன் ஃபார்ம் ஆயிட்டு அவனுக்குள்ள உயிர் வந்துட்டு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிழைச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து சரி மெசேஜை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணலை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கண்டினியூ பண்ணலை. அப்போ என்ன பண்றாரு பாருங்க, 10வது வசனம். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற் காலமாகவும் வெறு நேரம் பேசிக்கொண்டு பின்பு புறப்பட்டு போனான். அவனுக்கு ஒன்று தெரிஞ்சிட்டு, இனி பிரசங்கம் வேலைக்கு ஆகாது, முதல்ல செய்ய வேண்டியது இப்போ அப்பம் பிக்கணும், அதுதான் பெரிய ஜீவனாய் உண்டாகும் அப்படிங்கிறார் பாருங்க. அடுத்த வசனம் பாருங்களேன். அந்த வாலிபனை அவர்கள் உயிர் உள்ளவனாக கூட்டி வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். அவனுக்கு ஒன்று விஷயம், பவுல் பிரசங்கியார், மிகப்பெரிய பிரசங்கியார். இன்று வரைக்கும் அவனை மாதிரி ஆள் கிடையாது, நூற்றாண்டுகள் தாண்டிடுச்சு. பவுலுக்கு கிடைச்ச மாதிரியான வெளிப்பாடு ஒருவேளுக்கும் கிடைக்கல பாருங்க. அவரு ஒரு காரியத்தை முன்னெடுத்து வைக்கிறாரு. ஒரு பிரச்சனை வரும்பொழுது பிரசங்கத்தை கண்டினியூ பண்ணல, அவருக்கு தெரிஞ்சிருச்சு பிரசங்கத்தை விட இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ஜோயே லைஃப் அங்கே ஆப்ரேட் ஆக வேண்டி இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குச்சு? இந்த பந்தியை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஜோயே லைஃப் ஆப்ரேட் ஆகுது. எல்லாரும் சொல்லுங்க, ஜோயே லைஃப் ஆப்ரேட் ஆகுது. ஆரோக்கியம் தாண்டவம் ஆடுது, உங்க ஆயுசு நாட்கள் பெருகுது, தீர்க்காயுசு உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. கேதுரு மரம் போல தீர்க்காயுசு உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல. எக்கோ சப்ளை பண்ணுங்கம்மா. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். வேற எதையும் நினைச்சு பார்க்காத, நீ செஞ்ச பாவத்தை நினைச்சு பார்த்துட்டு இருக்காத, குறிப்பா நீ எப்படிப்பட்டவன் என்பதை நினைச்சு பார்த்துட்டு இருக்காத, அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. தீர்க்காயுசை யோசித்துப்பார். ஆமென். அவர் சிலுவையில் இந்த புசிப்புனால உண்டான பிரச்சனையை புசிப்புனாலேயே முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். நான் மறுபடியும் சொல்றேன், டேக் இட் சீரியஸ்லி. இந்த அசால்ட்டா எடுக்காதீங்க. ஏற்கனவே நாங்கள் கேள்விப்பட்டதான் பிரதர், பல பந்திகளை நாங்கள் எடுத்திருக்கோம் பிரதர். இல்லை, இன்னைக்கு ரொம்ப விசேஷமா இருக்குது இது. இனி ஒவ்வொரு நாளும் இது ரொம்ப விசேஷமா மாறிட்டே இருக்க போகுது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, இன்னைக்கு பெரிய ரிசல்ட் நீங்க ப்ரொடியூஸ் பண்ண போறீங்க. ஆமென்.
மிகப்பெரிய ரிசல்ட் உங்கள் வாழ்க்கையில் உண்டாக போகுது. உங்கள் சரீரத்தில் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நித்திய ஜீவனுடைய ஆப்ரேட்டர் நடக்க போகுது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிக்கை செய்து நாம் புசிப்போம். இது எனக்காக பிற்கப்பட்ட தேவனுடைய சரீரம், இது எனக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தம், இது எனக்காக சிந்தப்பட்டது என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன். ஜோயே லைஃப் எனக்குள்ளே ஆப்ரேட் ஆனது, ஜோயே விஸ்டம் எனக்குள்ளே ஆப்ரேட் ஆகிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆசீர்வதித்து நான் புசிக்கிறேன். விதைக்கிற நேரம் முதலே சொன்ன மாதிரி ரெண்டு பேர் சைன் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? ஜோயே லைஃப்பில் 2 பேர் சைன் பண்ணுறாங்க. யார்? மெல்கிசேதேக்கு வந்து ஒரு சைன் பண்ணுறாரு, ஒயினை கொடுத்து அப்பத்தை கொடுத்து சைன் பண்ணுறாரு. ஆபிரகாம் என்ன பண்ணுறான்? தைத்தை எடுத்து முன்னாடி வைக்கிறான். இதை நான் ஒப்புக்கொள்கிறேன், இது என்னுடைய ஆரோக்கியம் என்பதை அவன் ரிசீவ் பண்ணுறான். பாருங்க, 2 பேர் ஒப்பந்தத்தில் சைன் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ என்ன பண்ணுறான்? இவன் சைன் போடுறான். ஒரு ஒப்பந்தத்தில் 2 பேர் சைன் பண்ண வேண்டியிருக்கு. ஆஃபரிங் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒப்பந்தத்தில் கையெழுத்து எடுக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பந்தியை நீங்கள் எடுக்கும்பொழுது என்ன அது? அவர் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டதை நினச்சி பார்க்குறீங்க. இப்போ தைத்து கொடுக்கும் பொழுது, ஆஃபரிங் கொடுக்கும் பொழுது ஆபிரகாம் என்ன பண்ணுறான்? ஆஃபரிங் கொடுக்கும் பொழுது பார்த்தா 4ஆம் தலைமுறையாகிய லேவி என்ன பண்ணுதுன்னா ஆஃபரிங் வாங்குற இடத்துல வந்துருச்சு. ஆமென். நான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ கொடுக்குற இடத்துல இருக்கீங்க, உங்கள் தலைமுறைகள் பெற்றுக்கொள்ளுகிற இடத்துல இருப்பாங்க. இது தலைமுறைகளை போய் தொடுகிற ஆசீர்வாதம். இது ஏதோ உங்களுக்கு மட்டும் நடக்கிறது இல்லை, உங்கள் அறையில் இருக்கிற உங்களுடைய சந்ததிக்கும் சேர்த்து இது நடக்குது. அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த திங்கிங்கோடு என் தலைமுறைகள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே, என் தலைமுறைகள் பெற்றுக்கொள்ளட்டும், நான் அதற்காக விதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி விதைங்க. இந்த ஆரோக்கியத்தை என் தலைமுறைகளுக்கு நான் கடத்தி விடுறேன். என் பலவீனத்தை அல்ல, என் தலைமுறைகள் கொண்டு வந்த பலவீனத்தை அல்ல, என் ஆரோக்கியத்தை, இந்த ஜோயே லைஃப்ல உண்டான ஆரோக்கியத்தை என் தலைமுறைகளுக்கு நான் கடத்தி விடுறேன். அப்படி சொல்லி நீங்க விதைங்க. ஆமென். இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுங்கள். கர்த்தர் உங்களுடைய விதைகளை ஆசீர்வதிப்பார்.